கல்வி குழுமங்கள் இணைந்து நடத்தும் பொங்கல் சிறப்பு பட்டிமன்றம். அன்னையை போல் அரவணைத்தீர், தந்தையை போல் கண்டித்தீர், ஏனி போல் என்னை ஏற்றிவிட்டீர், ஆசானாய் அழியா செல்வம் தந்தீர், ஊர் புகழ நன்றாய் ஊக்கப்படுத்தினீர், பாகுபாடின்றி கல்வி அமிழ்தூட்டினீர், சுயநலமின்றியே பொதுநலன் கருதினீர். இத்தகு தன்மை கொண்ட பட்டிமன்ற நடுவர் திரு கு. சம்பந்தம் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அவர்களையும் தலைவன் எவ்வழியோ அவ்வழியே தலைவியும், ஆம் ராமனடி சீதை என விளங்கும் திருமதி NC ராதா ஸ்ரீதர் அவர்களையும், லட்சுமணர் போல திருமதி சாய்லட்சுமி அவர்களையும், மற்றும் சூரிய சந்திரன் போல் அறிவொளி கொடுக்கும் நமது முதல்வர்கள் அனைவரையும், விண்மீன்களாக விளங்கும் ஆசிரியர்கள் அனைவரையும், நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் எதிர்கால பாரதி பாஸ்கரன், சாலமன் பாப்பையா, ராஜா போல கொடிக்கட்டி பறக்க போகும் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். விழாவிற்கு மேலும் சிறப்பு தரும் விதமாக விடாமுயற்சியின் வெற்றி வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோலாக விளங்கும் திரு பெருமலையா அவர்களையும் விழாவிற்கு வருகை தருமாறு வருகை தந்து மதுரமிகு சொல்லால் மனதார நிறைவாய் வரவேற்புரை வழங்கியதற்கு மிக்க நன்றி. பட்டிமன்ற நடுவராம், பண்பாட்டின் கருவூலமாம் திரு கு. சம்பந்தம் ஐயாவிற்கு சிறப்பு மரியாதை அளித்து ஒரு சில வார்த்தைகளை வரவேற்க கூறுமாறு திரு ஸ்ரீதரன் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஐயா அவர்களுக்கு யார் பேர் வச்சாங்கன்னு தெரியல. இந்த குழுமத்திற்கும் உங்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது. போன பட்டிமன்றத்தில் ஆரம்பிச்ச சம்பந்தம் இன்றைக்கு தொடர்கிறது. இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய சம்பந்தம் ஐயா அவர்களும் மாணவர் செல்வங்களையும் ஆசிரியர்களையும் முதல்வர்களையும் திரு பெருமாள் அவர்களையும் கல்லூரி மாணவிகளையும் வருக வருக என்று வரவேற்று இந்த பள்ளி குழுமம் சார்பில் திரு சம்பந்தம் அவர்களுக்கு பொன்னாடியை போற்றும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அது உங்கள் சார்பாக நான் செய்கிறேன். அன்பளிப்பினை அகமகிழ்ந்து ஏற்றுமைக்கு மிக்க நன்றி ஐயா. ஒருபது படைகளும் உமையவள் நீயே, கமலமில் இதழ்களில் கழித்திடும் கமலை நீ, பித்தை நன்கருளும் வெண்மலர் தேவி, போற்றி வான்செல்வி புறையிலை நிகரிலை இனிய நீர் பெருக்கினை இன்கனி வளத்தினை சாமள நிறத்தினை சரளமான் தகையினை தரித்தமை காப்பாய் தாயே போற்றி. அன்னை தமிழே, அனுதினமும் வளர்பவளே, உன்னை புகழ்வதல்லால் உயர்ந்த பணி எனக்கு இல்லை, கன்னி தமிழே காலத்தால் மூத்தவளே, உன்னை இங்கு சால புகழ்ந்திடவும் சக்தி கொடுதாய். அன்பிற்கினிய விஸ்வக்சேனா கல்வி குழுமத்தினுடைய நிர்வாகிகளே, விஸ்வக்சேனா கல்வி குழுமத்தின் நிர்வாக பொறுப்பை ஏற்றுள்ள மிகச்சிறந்த கல்வியாளர், தேர்ந்த எழுத்தாளர், நல்ல பேச்சாளர், சிறந்த நிர்வாகி, இன்னும் எவ்வளவு வேணாலும் அவரை பத்தி போட்டுக்கிட்டே இருக்கு. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நண்பர் ஐயா ஸ்ரீதரன் அவர்களே, அவர்களுடைய துணைவியார் மரியாதைக்குரிய நல்ல அருமையான ஒரு கணித ஆசிரியர் அவர்கள், அது மட்டும் இல்லாம சிறந்த நிர்வாகி, நல்ல குடும்ப தலைவி, நல்ல தோழியர், இப்படி எல்லாவற்றையும் மிக திறம்பட செய்திருக்கின்ற ஐயா ஸ்ரீதரன் ஐயா அவர்களுடைய துணைவியார் அம்மையார் அவர்களே, இந்த கல்லூரிகளுடைய கல்வியியல் கல்லூரி மற்றும் கலைக்கல்லூரியினுடைய முதல்வர்களே, பள்ளிகளுடைய CBSE கல்லூரி மற்றும் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர்களே, ஆசிரியர் பெருமக்களே, அன்புக்குரிய கல்லூரி மற்றும் பள்ளியை சேர்ந்த என் அன்புக்குரிய இருபால் மாணவ செல்வங்களே, மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள எங்களுடைய கணித ஆசிரியர், அவரும் ஒரு சிறந்த நிர்வாகி, பல்வேறு பள்ளிகளுக்கு முதல்வராக இருந்து திறம்பட பணியாற்றியவர். இந்த திருவள்ளூர் மாவட்டத்திலேயே சார் பெருமாள் சார்னா தெரியாதவங்களே இருக்க முடியாது, அவ்வளவு சிறந்த ஒரு கணித ஆசிரியர். இன்னும் சொல்லனா கணித மேதைன்னு கூட அவரை பற்றி நாங்கள் சொல்றது உண்டு. அப்படிப்பட்ட சிறந்த பண்பாளர் அவர்களையும் இங்கே வருகை புரிந்துள்ள அனைவரையும் உங்களை எல்லாம் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். உங்கள் அத்துணை பேருக்கும் புத்தாண்டு மற்றும்
அட்வான்ஸாவே பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இங்கே நான் 35 ஆண்டுகள் தமிழாசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். உங்களை போன்ற மாணவ செல்வங்களிடத்திலே எனக்கு நல்ல ஈடுபாடும், அவர்களோடு பழகி அவர்களுடைய பண்புகளை அறிந்து அவர்களுக்கு நன்றாக பாடம் நடத்துகிற பணியை நான் ஏறக்குறைய 35 ஆண்டுகளாக செய்து வந்தவன். அப்பெல்லாம் பசங்களை பல பேரை கண்டிச்சிருப்போம், தண்டிச்சிருப்போம். நல்ல சிறப்பு பயில்கின்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை மேலும் நல்ல நிலைக்கு கொண்டு வருவது, தவறு செய்கின்ற மாணவர்களை கண்டித்து திருத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவது என்று ஏறக்குறைய 35 ஆண்டு காலம் என்னுடைய பணி மிக சிறப்பாக நடைபெற்றது என்றுதான் நான் எண்ணுகிறேன். ஆனால் நிறைய அனுபவம். உங்களை போன்ற மாணவர்கள் நிறைய பேர் ஆரம்பத்துல முதல் மாதம் போனோடனே குறும்பெல்லாம் பண்ணுவான். நான் அதை பத்தி பெருசா எடுத்துக்கிறது இல்லை. முதல்ல கோவம் வந்து அப்புறம் போக போக பழகியாச்சு, சரியா போயிடுச்சு. நிறைய பண்ணுவான். ஒரு தடவை வகுப்புக்கு போறேன், ஹான்னு விழுந்து விழுந்து சிரிக்கிறான். என்னடா அப்படி சிரிப்பா சிரிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா, நீங்க தானே சார் துன்பம் வரும்போது சிரிக்கணும், சந்தோஷமா எடுத்துக்கணும்னு சொன்னீங்க. இடுக்கண் வருங்கால் நகுகன்னு வள்ளுவன் சொல்லியிருக்கானே, அதுதாங்க நாங்க சிரிச்சுட்டு இருக்கிறோங்கிறான். நான் வர்றதே அவனுக்கு துன்பமா எப்படி இருக்கான் பாருங்க. அதை கூட நான் மகிழ்ச்சியா எடுத்துக்கிறேன். அவங்ககிட்ட நிறைய நான் எதிர்பார்க்கிறேன். சில சமயத்துல அவங்க சொல்றதெல்லாம் கூட நான் ரொம்ப மகிழ்ச்சியா எடுத்துக்கிட்டு அதை அவங்களோட சரி பண்ணிக்கிறது. இவன் தான் எப்படின்னா, பெற்றோர்கள் இன்னொரு பக்கம் தான் பையன் பள்ளியில வந்து சேர்த்த உடனே டாக்டர் ஆயிடணும், என்ஜினியர் ஆயிடணும், முதல்வர் அப்படின்னு நிறைய பேர் அவன் கனவு கண்டுகிட்டு இருப்பான். நல்லாவே படிக்க மாட்டான் பையன். சில பேர் ஒரு பெற்றோர் அப்படிதான் வந்து கேட்கறான், சார் என் பையன் எப்படி சார் படிக்கிறான்? அவன் ஒழுங்கா படிக்க மாட்டான். அவங்ககிட்ட ஒழுங்கா படிக்க மாட்டான்னு சொன்னா அவனுக்கு இன்னும் எரிச்சலால இருக்கும். நான் சொன்னேன், ஒன்னும் கவலைப்படாத, அவன் நல்ல அரசியல்வாதி ஆயிடுவான். அவன் படிக்கலைங்கிறத எப்படி சொல்றது? இந்த காலத்துல படிக்காதவங்க நிறைய பேர் இருக்கான். அவன் நல்ல அரசியல்வாதி ஆயிடுவான். எப்படி சார் சொல்றேன்னா, எந்த கேள்வி கேட்டாலும் நெஞ்சு வலிக்குதுன்னு பெஞ்சு மேல படுத்துக்கிறான். அதனால அரசியல்வாதிக்குள்ள தகுதி அனைத்தும் அவனுக்கு வந்தாச்சு. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாதப்பான்னு அப்படி சொல்லி ஆறுதலா அனுப்பி வைக்கிறேன். அது மாதிரி நிறைய அனுபவங்கள் எனக்கு. இன்றைக்கு எதுக்கு என்ன கொஞ்ச நேரம் உங்களோட அப்படி பேசணுமேங்கிறதா, உடனே தலைப்புக்குள்ள வந்துட்டா கஷ்டமா இருக்குமே அப்படிங்கிறனால்தான் இன்னைக்கு அருமையான ஒரு தலைப்பை தந்து நம்ம எல்லாம் சிந்திக்க வைத்திருக்கிறார். உலகத்திலே பல மொழி பேசும் மக்களும் தங்களுடைய மொழியில் பெயர் வைத்துக் கொள்வதை விரும்பி செய்வார்கள். ஆனால் தமிழன் மட்டும்தான் தன் தாய்மொழியாகிய தமிழையே தன்னுடைய பெயராகவும் தன் நாட்டிற்கு பெயராகவும் எடுத்துக்கொண்டான், சொல்லிக் கொள்கிறான் என்று சொன்னால் அது தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை. செந்தமிழ்னு பேர் வச்சுக்கிறான், செந்தமிழ் செல்வின்னு பேர் வச்சுக்கிறாங்க, தமிழ்நாடுன்னு பேர் வச்சுக்கிறான். பாரதி பாடலியா செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேன்னு பாடலியா? ஆக தமிழன் மட்டும்தான் தன் மொழியின் பெயரையே தனக்கும் தன் நாட்டிற்கும் வைத்துக் கொள்வதிலே பெருமைப்பட்டு அதையே பின்பற்றுகிறான் என்று சொன்னால் அது நாமெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒன்று. அந்த அளவுக்கு நம்முடைய மொழி சிறப்புமிக்க மொழி. இதுல எந்த சொல்லுமே பொருள் இல்லாத சொல்லே இருக்காது. நான் முன்னாடியே பல கூட்டங்கள்ல சொல்றது உண்டு. தொல்காப்பியர் சொல்வார், எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிம்பார். பொருள் இல்லாத சொல்லே தமிழ்ல ஒண்ணும் கிடையாது. ஒரு சொல்லுக்கு பேர் வைக்கிறாங்கன்னா அதுக்கு 1000 முறை யோசிச்சு வைப்பாங்க. நம்ம இப்ப அம்மா அப்பான்னு கூப்பிடுறோமே, அந்த சொல்லுக்கே எவ்வளவு யோசிச்சு பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? அம்மாங்கிற சொல்லு இருக்கே சும்மா வர்றதில்லை. நமக்கு அதோட அருமை தெரியாம பொருள் தெரியாம தான் நம்ம மம்மின்னு கூப்பிட்டு கிடக்கிறோம். அப்பாங்கிற சொல் அப்படிதான். ஆங்கிற எழுத்து அம்மாங்கல்ல உயிர் எழுத்து, இம் மெய் எழுத்து, மா உயிர்மெய் எழுத்து. தமிழ்ல இருக்கிற 3 எழுத்துக்களை வந்துச்சா? அப்பாங்கிறதுலயும் அப்படிதான். ஆ உயிர் எழுத்து, இப்பு மெய் எழுத்து, பா உயிர்மெய் எழுத்து. தமிழ்ல இருக்க 3 எழுத்துக்கள் வந்துச்சா? ரெண்டுலயும். குழந்தைக்கு தானே முதல்ல உச்சரிக்கிறது அம்மா தானே, ஆன் தானே. அழகு கூட ஆணு தானே அழுது. உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் வாய் திறந்து அழுவதே ஆங்கிற தமிழ் எழுத்துலதான். அது நமக்கெல்லாம் ஒரு பெருமை. அதனாலதான் தொல்காப்பியர் சொல்வார், ஆ அங்காப்புடைய வாய் திறந்த உடனே தோன்றுகிற எழுத்து. அதனால அதை முதல்ல வச்சு அம்மாங்கிற எழுத்து தொடங்கு. இப்போ இன்னும் அந்த சொல்லுக்கு என்ன சிறப்புன்னா, இம் இருக்க மெய் எழுத்து இருக்கே அது மெல்லினம். தாய் மென்மையானவள் என்பதை குறிப்பதற்காக மெல்லினை எழுத்த போட்டான். தந்தை வன்மையானவன் என்பதை குறிப்பதற்காக இப் என்ற வல்லினை எழுத்த போட்டான். இவ்வளவுதானா இந்த சொல்லுக்கு சிறப்புன்னா? இன்னும் இருக்கிறது. அம்மாங்கிறதுல 2வது எழுத்தாகி இம் இருக்கிறே அது 10வது மெய் எழுத்து. 10 மாதம் சுமந்து பெற்ற அன்னையை குறிப்பதற்காக இம் என்ற 10வது எழுத்தை போட்டு அம்மா என்ற சொல்லை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இது போல மம்மிங்கிற சொல்லுக்கு பொருள் சொல்ல முடியுமா? வேறு எந்த சொல்லுக்காவது மற்ற மொழிகள்ல பொருள் சொல்ல முடியுமா? ஆக ஒரு சொல்லை உருவாக்குவது என்பது தமிழ்ல அவ்வளவு கஷ்டம், ஏற்றுக்கொள்வது அவ்வளவு கஷ்டம். ஆக ஒவ்வொன்றுக்கும் காரண பெயராக அவ்வளவு யோசிச்சுதான் பெயர் வச்சான்.
நம்ம தான் அதோட பொருளை மறந்துட்டு, அதோட சிறப்பை மறந்துட்டு, நம்ம தான் மற்ற மொழிகள்ல கூப்பிடுறதையே பெருசா நினைச்சிட்டு இருக்கு. மம்மின்னு கூப்பிட்டா தமிழ்ல ஆங்கிலத்துல என்ன பொருள் தெரியுமா? எகிப்துல பிரமிடுக்குள்ள இருக்கிற பதப்படுத்தப்பட்ட பணத்துக்கு பேரு மம்மின்னு பேரு. இந்த பொருள் மட்டும் நம்ம அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், நீங்க மம்மின்னு கூப்பிட்டா தொடப்பத்தை எடுத்துப்பாங்க. தெரியல. சில கிராமத்துல மம்மின்னு கூப்பிடலையே, அம்மான்னு கூப்பிட்டா சனின்னு இதுக்காக நான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனேன்னு திட்டுறாங்க. ஆக அவ்வளவு சிறப்புக்குரியதா மொழி நம்முடைய மொழி. அவ்வளவு சிறப்புக்குரிய இனம் தமிழினம். அவ்வளவு சிறப்புக்குரிய இனம் அந்த அது பின்பற்றுகிற பண்பாடு இருக்கிறதே அவ்வளவு சிறப்புக்குரியது. அப்படி ஒரு பண்பாட்டை பற்றிய ஒரு அருமையான தலைப்பை கொடுத்து நம்மை சிந்திக்க வைத்துள்ள மரியாதைக்குரிய ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பண்பாடுங்கிறது இருக்கு, நான் தலைப்புக்குள்ள ரொம்ப போகல, ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்டு இவங்களை எல்லாம் பேச விட்டுலான்னு நினைக்கிறேன். பண்பாடுங்கிறது இருக்கு, அது அவ்வளவு சிறந்த சொல். அது இந்த சொல்லை எப்படி எதுல இருந்து வந்தது அப்படின்னு ஆங்கிலத்துல கல்ச்சர் அப்படின்னு ஒரு சொல், அந்த சொல்லதான் தமிழ்ல பண்பாடுன்னு டிகேசி ரசிகமணி அவர்கள் அது மொழிபெயர்த்தார். சரி, அந்த சொல்லுக்கு என்ன சிறப்புன்னா, பண்பாடுங்கிறது தமிழ்ல இல்லையானா இருக்கு. பண்பாடுங்கிற சொல்லி இல்லாம இருக்குமா? திருவள்ளுவன் பண்புடைமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அதிகாரமே வச்சிருக்கிறார். திருக்குறள்ல 100வது அதிகாரம் பண்புடைமை அப்படின்னு. இப்ப பண்பாடுன்னா என்னன்னா, இன்னொன்னுக்கு இன்னொரு சொல் இருக்கு. அதே மாதிரி கல்ச்சர்ங்கிற மாதிரி ஆங்கிலத்தில் இன்னொரு சொல் அக்ரிகல்ச்சர்னு ஒரு சொல்லு. இது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடையது. அக்ரிகல்ச்சர்னா விவசாயம், முழு தொழில் செய்யறமே, அது பெரிய ரொம்ப சிரமமான தொழில். அது அந்த நிலத்தை கரடு முரடா மேடு பள்ளமா இருக்கிற நிலத்தை உழுது சமப்படுத்தி களை நீக்கி பயிரிடுவதற்கு ஏற்ற நிலமாக நீர்பாய்ச்சி செய்யறது இருக்கே, அதுக்கு பண்படுத்துதல் அப்படின்னு பேர். அந்த சொல்லேதான் பண்பாடுங்கிற சொல் வந்தது. இப்ப நிலத்தை காடுமேடா இருக்கிற நிலத்தை உழுது சமப்படுத்தி களை நீக்கி எருவிட்டு பயிரிடுவதற்கு ஏற்ற விதமாக செய்வது இருக்கிறது, அதுக்கு பண்பாடுன்னு சொன்னேன். அதுபோல நம்முடைய மனம் என்கிற அந்த நிலத்தை நல்ல கருத்துகளாலும் உண்மை பேசுவதாலும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தை வளர்த்துக் கொள்வதாலும் செய்யப்படுகிற அந்த நிலத்தை, அந்த மனத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிற அந்த நிலைமைக்கு பேர் தான் பண்பாடு அப்படின்னு சொன்னாங்க. இந்த பண்பாடு, தமிழனுடைய பண்பாடு இருக்கிறதே, அது உயர்ந்த பண்பாடு. அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறதா அப்படின்னு ஒரு அணியில இருந்து பேசுறாங்க. இந்த அணியில 3 பேர் ரொம்ப அழகா பேசுவதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். செல்வி கோபிகா, நான் தேஜாஸ்ரீ, சாதனா ஆகிய 3 பேர் இந்த தமிழர் பண்பாடு வளர்கிறது என்ற தலைப்பை அடியொற்றி பேச வந்திருக்கிறார். அது மாதிரி இல்ல, இந்த காலகட்டத்தில் எங்க பண்பாடு வளர்றது, அது தேய்ந்து கொண்டிருக்கிறதுன்னு பேசுவதற்காக 3 பேர் வந்திருக்கிறாங்க. செல்வி பிரியதர்ஷினி, செல்வி மிதுனாஸ்ரீ, செல்வி சூதி ராகவஸ்ரீ ஆகிய 3 பேர் இல்லை பண்பாடு தேய்ந்து கொண்டிருக்கிறது என்று பேசுவதற்காக வந்திருக்கிறார். இந்த நடுவர் பொறுப்பு இருக்கேன், நான் ரொம்ப இது தலைப்பை அடியொற்றி இவங்க பேசணுங்கிறதுக்காக தான் பண்பாட்டு கூட ஒரு விளக்கம் கொடுத்தேன். பண்பாடுங்கிறது பல நல்ல குணங்களுடைய, உலகத்துல எதெல்லாம் நல்ல குணங்கள் இருக்கோ அதனுடைய தொகுப்பு பண்பாடுங்கிறது. அது வளர்கிறது என்று இந்த அணி, நான் 2ஐயும் ஏன் இதுல ரொம்ப உள்ள போகலைன்னா, இந்த நடுவர் பொறுப்புங்கிறது கத்திரிக்கோல் மாதிரி, அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். நடுவுல எது மாட்டோ அதை வெட்டிடும். அதனால இவர் தான் அப்படி சொன்னாருன்னு இவங்க பேசிடக்கூடாது. அதனால நான் ரொம்ப அந்த தலைப்புக்குள்ள ரொம்ப போகாம ஒரு அறிமுகம் மட்டும்தான் கொடுத்திருக்கிறேன். இப்போ பண்பாடு வளர்கிறது என்ற அணியை பின்பற்றி செல்வி கோபிகா அவர்கள் உங்களிடையே உரையாற்ற வருகிறார்கள். நல்ல கைத்தட்டலோடு அவங்களை நம்ம வரவேற்கணும். நீங்க எந்த அளவுக்கு கைத்தட்டுறீங்களோ அதை வச்சுதான் நான் தீர்ப்பு சொல்ல முடியும். அதனால நல்ல கைத்தட்டணும். அவங்க ஏதாவது நகைச்சுவையா சொன்னா நல்ல வாய் விட்டு சிரிக்கணும். இந்த உலகத்துல ஆடு சிரிக்காது, மாடு சிரிக்காது, மனுஷன் தான் சிரிக்கணும். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார், வாய் விட்டு சிரித்து பேசி மகிழ முடியாதவர்களுக்கு பகல் பொழுது கூட இரவு பொழுது போல இருட்டாயிடுமா. அதனால நல்ல வாய் விட்டு சிரிங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. வாய் விட்டு சிரிங்க. நல்ல கருத்து வருகிற போது கைத்தட்டி உங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள். கைத்தட்டுனா ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸ்ரீதர் சார் கூட அது ரொம்ப, அதனால்தான் உங்களை ஒரு முறை கைத்தட்டுங்கன்னு சொன்னாரு.
நல்ல கை தட்டினா சக்கரை வியாதி வராது, பிளட் பிரஷர் வராது, இன்னொரு 5 வருஷம் கூடுதலா உயிர் வாழலாம். அதனால நல்ல உயிர் வாழணும், இன்னும் அதிகமா உயிர் வாழணும், மகிழ்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு தடவை நல்ல கை தட்டுங்க பார்க்கலாம். கோபிகா அவர்கள் உரையாற்றுவார். வாழ்த்திட்ட கலைமகளையும் என்னை வாழ வைத்த தமிழ் மகளையும் வணங்கி அவையோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு தமிழர்களின் பண்பாடு வளர்கிறது. பண்பாடுனாலே அது நம்ம தமிழர்கள் தாங்க. பண்பாடுல நிறைய இருக்கு. அதுல எனக்கு பிடித்த சிறந்த 3 பண்பாடை பத்தி தான் பேச வந்திருக்கேன். நட்பு, விவசாயம், கொடை. நட்புனாலே எனக்கு இந்த கதை தாங்க ஞாபகம் வருது நடுவரையா. அங்கேயே கண்ணியை பத்தி பேசாம இந்த தலைப்பை தொடங்கவே முடியல. அங்கேயே கண்ணி என்ற பெண் 1300 டன் அளவிலான கப்பலை 35 கிலோமீட்டர் கடலில் நீந்தி போய் தமிழகத்தை தாக்க இருந்த 20 கிலோ வெடிமருந்தை கைப்பற்றினாங்க. அந்த பெண் சாதனை செஞ்சாங்க. இந்த சாதனைக்கு பின்னாடி உங்க கணவரா குடும்பமான்னு கேட்டதுக்கு இல்ல என்னோட பயணித்த சக நண்பர்கள் என்று சொன்னாங்க நடுவன் ஐயா. நட்பு என்பது சிரிச்சு பேசி பழகுவதற்கு மட்டுமல்ல, இது மாதிரி பல சாதனைகளை பண்ண முடியுன்றதுதான் இந்த எடுத்துக்காட்டு. ஒரே வயிற்றுல பிறந்து கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்தா அதுக்கு பேரு ட்வின்ஸா. எப்படி ஒரே வயிற்றுல பிறந்து கடைசி வரைக்கும் ஒன்னா இருந்தா அதுக்கு பேரு ட்வின்ஸ். ஆனால் வெவ்வேறு வயிற்றுல பிறந்து கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்கிறது தாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேடினாலும் கிடைக்காத உன்னதமான உறவுனா அது நட்பு தான். சொல்ல போனா இந்த உலகமே இப்ப நட்பால இயங்குதுன்னு சொல்லலாம். அப்பா அம்மாவுக்கு தெரியாத விஷயத்த கூட சக நண்பர்கள் தோழிகள் கிட்ட இருக்குதான் அதிகமா சொல்றோம். நம்மளோட மன கஷ்டம் பண கஷ்டம் எல்லாமே நண்பர்கள் கிட்ட தானே பகிர்ந்துருக்கிறோம் நடுவரையா. இதுல இல்லையா தமிழர்களின் பண்பாடான நட்பு. நட்புக்கு ஆண் பெண் வயது வித்தியாசம் தெரியாது. எந்த ரத்த பந்தமும் இல்லாம கடைசி வரைக்கும் ஒன்னா கூட உயிரையும் கொடுக்க துணியறான் பாருங்க, அதுதாங்க நட்பு. அந்த நட்புக்கு தனி மரியாதையே இருக்கு. அப்படிப்பட்ட நட்பை திருவள்ளுவரே தனி அதிகாரம் போட்டு கொண்டாடி இருக்காரு. அதுல இருந்து ஒரு குரல் சொல்ற கேளுங்க. முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது நட்புன்னு சும்மாவா எழுதி வச்சுட்டு போயிருக்காரு நடுவரையா. உறவினர்கள் இல்லாதவங்களை கூட பாத்துடலாம், ஆனா நண்பர்கள் இல்லாதவங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நடுவரையா. ஏன் இங்க இருக்கிறவங்களே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க. இங்க உட்காந்துருக்கவங்க யாராவது தன்னிச்சையா உட்காந்துருக்காங்களான்னு கேளுங்க. கிடையவே கிடையாது. அவங்க ஃப்ரெண்டு வரலனா கூட இடம் பிடிச்சாது பக்கத்திலேயே போடி இங்க என் ஃப்ரெண்டு வந்து உட்காருவா அப்படின்னு சொல்றாங்களே. அப்ப இப்ப வரைக்கும் அந்த நட்பு இருக்குதானே நடுவரையா. ஒரு கவிதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நட்பு பகலில் தோன்றும் சூரியனும் அல்ல, இரவில் தோன்றும் நிலாவும் அல்ல, என்று நிலைத்து நிற்கும் வானந்தாயா நட்பு. அது போல யார் வந்து போனாலும் நட்பு என்னைக்குமே துணையா நம்ம கூட கை கொடுக்கும். அடுத்ததா தமிழர் பண்பாடான விவசாயம். விவசாயம் தமிழர்களின் மிக சிறந்த தொழில்னே சொல்லலாம். விவசாயம் இல்லைன்னு எப்படி ஐயா சொல்ல முடியும்? அந்த தமிழர் பண்பாடு இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கு. ஏங்க, விவசாயம் என்பது என் பாட்ட சொன்னது. இப்ப படிப்பாவே அக்ரிகல்ச்சர் என்ற பேர்ல படிச்சுட்டு தானங்க இருக்காங்க நடுவர் ஐயா. அப்ப எப்படி தமிழர் பண்பாடு தேய்கிறதுன்னு பேச வந்துட்டாங்கன்னே எனக்கு தெரியல. விவசாயம் இல்லைன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அப்ப நம்மளா இல்ல. என்னதான் அளவுக்கு அறிவியல் வளர்ச்சி வளர்ந்துட்டு போனாலும் மறுவேளை சாப்பாடு இல்லைன்னா அந்த வளர்ச்சியே வீண்தாயா. மூணு வேளை தொழில நஷ்டம் வந்தா கடையை இழுத்து மூடிட்டு போறவன் வியாபாரி. ஆனா 30 தடவை தொழில நஷ்டம் வந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி மறுவேளை சேத்துல கால வைக்கிறான் பாருங்க, அவன் தாங்க விவசாயி. ஏக்கர் கணக்குல இல்லனா கூட 8 அளவுல இன்னும் மாடி தோட்டன்ற பேர்ல விவசாயம் நடந்துட்டு தான் இருக்கு நடுவரையா. அது தமிழர்களின் பண்பாடு இல்லையா? அதுதான் நம்ம வாங்குறோமே ஆர்கானிக் ஃபுட், இது விவசாயம் விதைச்சது இல்லையா? இன்னும் கூட ஒரு சில உதாரணம் எடுத்துக்கலாம்.
கோடை காலத்துல தண்ணீர் பந்தல், மோர் பந்தல், ஏன் கூழ் பந்தல் கூட பார்த்துப்போம். எங்கேயாவது கூல் ட்ரிங்க் பந்தல் வந்தீங்க கூடிங்கன்னு போட்டிருக்காங்களா? கிடையவே கிடையாது. விவசாயி மண்ணில் விதைச்ச அந்த கூழ் களி என்பதெல்லாம் எங்க இருந்து வருது? நம்ம விவசாய கிட்ட இருந்து தானே வருது. அதை குடிக்கிறோமே. நம்மளும் தமிழர்கள், தமிழர் பண்பாடு இன்னும் இருந்துட்டு தானே இருக்கு. ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போயிட்டு மெயின் டிஷ் என்ன கேட்டா கூட மேம் ஐஸ் பிரியாணி வித் ஸ்மால் ஆனியன் சில்லின்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, பழைய சோறு பச்சை மிளகாவும். இது தமிழர் பண்பாடான உணவு இல்லையா? விதைச்சு வந்த சாதம் இல்லையா? அடுத்ததா கொடைனா என்னங்க? கொடுத்து பழகிறது, தானம். கொடைனா இப்ப கொடுக்கிற பழக்கம் இன்னும் நம்மளுக்கு எல்லாம் இருக்குதான். தன் கண்ணையே தானமா கொடுத்தாரு கண்ணப்பர் சிவனுக்கே. அப்படிப்பட்ட கண் தானம் இன்னும் வரைக்கும் நடந்துட்டு தானே இருக்கு. இது தமிழரின் பண்பாடான தானம். கொடை இன்னைக்கு இல்லையா நடுவரையா? அது எப்படி தேயுதுன்னு சொல்ல முடியும்? தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். அது எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இப்ப நடைமுறையில இருந்துட்டு தானே இருக்கு. பல இடங்கள்ல தானம் பண்ணிட்டு தானே இருக்காங்க, அன்னதானம். அடுத்ததா ரத்த தானம். அதுக்கும் மீறி சொல்லப்போனா உடல் உறுப்பு தானம், அது இன்னும் இருந்துட்டு தான் இருக்கு. கரிகாலன் மன்னன் அப்பெல்லாம் பரிசு கொடுத்தாருன்னா எடுத்துட்டு போக முடியாது. அதற்கு பரிசு ஒரு யானையை கொடுத்து அனுப்புவாராம். அது போல பொண்ணும் பொருளும் கொடுக்கிற காலம் போய் தன் உடல் உறுப்பே தானமா கொடுக்கறாயா. இது இல்லையா தமிழரின் பண்பாடு? எடுத்துக்காட்டுக்கு கடலூர்ல ஒரு விவசாயி மூளைச்சாவு அடைஞ்சிட்டாராம். அவரோட உடல் உறுப்பை 4 பேருக்கு பொருத்தி இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதியா? தமிழரின் பண்பாடான தானம் விவசாயி சோறு மட்டும் தான் போடுறான்னு பார்த்தா தன் சொந்த உடல் உறுப்பையே தானமா கொடுத்துட்டு வராயா. ஆகவே தமிழரின் பண்பாடு வளர்கிறது என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. செல்வி கோபிகா மிக அருமையா தன்னுடைய வாதங்களை எடுத்து வச்சிருக்கிறாங்க. மிக சிறப்பான வாதங்கள். யாரும் இவங்கெல்லாம் மறுக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு நட்பு இல்லாம இந்த உலகத்துல என்னங்க இருக்குது? அந்த காலத்துல ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு அப்படி சொல்லுவாங்க. அது ஒரு பழமொழியை தவறா புரிஞ்சிட்டு இருக்கிறோம். அது அப்புறம் விளக்கம் கொடுக்கலாம். அது மாதிரி ஆவதும் நண்பனால் தான், அழிவதும் நண்பனால் தான். நண்பன் இல்லாட்டி அப்புறம் எங்க? நட்பை பத்தி ரொம்ப அழகா சொன்னாங்க. திருவள்ளுவர் கூட நட்புன்னு ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறாரு. அது மாதிரி விவசாயத்தை பத்தி சொன்னாங்க. நமக்கு சாப்பாடு போடுறதே விவசாயி தானுங்களே. அந்த பரம்பரை பண்பாடு இருக்கிறனால்தான் உணவளிக்கிற அந்த விவசாயி இன்னும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறான். இல்லாட்டி நமக்கு சாப்பாடு ஏது? அழகா எடுத்து வச்சாங்க. மாதிரி கொடை எவ்வளவு பெரியது இல்லையா? அது எல்லாத்தையும் அப்படி சொல்லிட்டே வந்து கடைசியில உறுப்பு தானம், உடல் தானம் எவ்வளவு பெரியது. தான் இறந்த பிறகும் கூட தன் உறுப்புகளை கொண்டு இன்னொருவரை வாழ வைக்கிற மிகப்பெரிய அந்த நிலையெல்லாம் சுட்டி காட்டி மிக அழகா கோபிகா தங்களுடைய வாதங்களை எடுத்து வைத்தார்கள். இந்த மன்றம் அதனை குறித்து கொள்ளுகிறது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, இதெல்லாம் எப்போ இருக்கிறதா, இப்ப எல்லாம் சரியா நடக்குதா அப்படின்னு பேசுறதுக்காக தமிழர் பண்பாடு தேய்கிறது என்று சொல்வதற்காக செல்வி பிரியதர்ஷினி வர போறாங்க. நல்ல கைத்தட்டலுக்கு இடையில அவங்க வரவேற்பு. அவையோர் அனைவருக்கும் வணக்கம். விஸ்வேக்ஷனா ஆழ்கடலில் தேர்ந்தெடுத்த முத்து, அதுதான் எங்களுக்கு கிடைத்த சொத்து. அப்படிப்பட்ட சிறப்பான கல்விக்குழு எங்களின் வளர்ச்சி. என்னோட தலைப்பு என்னன்னா, தமிழரின் பண்பாடு தேய்கிறது தாங்க. நான் என்ன சொல்லுறேன்னா, நாகரிகமும் பண்பாடும் காணாமல் போய் பல காலமாச்சு. என்னாச்சு? காணாமல் போய் பல காலமாச்சு. என்னுடைய எதிரணி தோழிக்கு நான் ஒரு கருத்து சொல்லிக்கிறேன். தமிழர் பண்பாட்டுல மிக சிறந்தது பார்த்தா உண்மைதாங்க. ஆனா அந்த உண்மையை மறைச்சிட்டு அவங்க நிறைய போய் பேசிட்டு போயிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தமிழர் பண்பாட்டை அவங்களே தேய்க்க விட்டுட்டாங்க. என்னோட தோழி நடுவர் அவர்களே, நட்பு நட்புன்னு பேசுனீங்களே, கூடா நட்பு கேடா போய் முடியும் சும்மாவா சொல்லியிருக்காங்க? ஆனா இந்த காலத்துல நட்புனாலே அப்படிதாங்க இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் என்னோட நெருங்கிய தோழிக்கு அவசரமா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு நான் அவங்களுக்கு போன் பண்ணேன்.
அதுக்கு எனக்கு உதவி செய்ய முடியுமா நான் கேட்டதுக்கு அவங்க ஹலோ டவர் சரியில்லை அப்படி சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. யாரே என்னோட நெருங்கிய தோழி நடுவர் அவர்களே, கொடைன்னு சொன்னோமே, இன்று நான் வாங்கும் செல்வம் எனக்கு மட்டும்தான், என்னை பெட்ரோல் கூட இல்லை எனக்கான சமூகம் சொல்லுதுங்க. இல்ல எங்க கொடைத்தன்மை மட்டும் இருக்கு. இப்பெல்லாம் கொடை என்ன கேட்டாலே கொடையா, என்ன கொடை, அம்பர்லா கொடையான்னு கேக்குறாங்க. இப்படிப்பட்ட இருக்கவங்க கிட்ட எப்படிங்க கொடைத்தன்மை மட்டும் இருக்கும்? கொடைன்னு பேசுறோமே, கொடைனா என்னங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது தாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கு ஒரு ரூபாய் சாக்லேட் கூட கொடுக்க யோசிக்கிறவங்க கிட்ட எப்படிங்க கொடைத்தன்மை பண்பாடு மட்டும் வளரும்? அடுத்தது விருந்தோம்பல். கல்யாண வீட்டுக்கு போனா பரிமாறுவாங்க, பார்த்து உணவு கொடுத்த காலம் போய் இப்போ தேடி போய் வாங்கி சாப்பிட காலம் வந்துருச்சுங்க. இதுல மட்டும் இது எங்க பண்பாடு இருக்கு? வந்தாரை வாழ வைக்கும்னு சொன்னாங்களே, வந்தவங்க சாப்பிட்டாங்க இல்லையான்னு கூட தெரிய மாட்டேங்குங்க அவங்களுக்கு. முத்தமிழ்னா மூணுங்க, இயல், இசை, நாடகம். இயலும் இருக்கு, இசையும் இருக்கு, நாடகம் மட்டும் எங்க போச்சு? நாடகமும் இருக்கு, ஆனா அந்த நாடகத்துல வளர்கிறது தேய்கிறதை விட எப்படி பிரிக்கிறது தாங்க அதிகமா இருக்கு. எப்படி வளர்கிறது தேய்கிறதை விட பிரிக்கிறது தாங்க அதிகமா காட்டுறாங்க. முதல்ல கூட்டு குடும்பம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தனி குடும்பம்னு மாறிச்சு. இப்போ தனியா வாழ்றதே குடும்பம்னு சொல்லிட்டு இருக்காங்க. பழகி கல்யாணம் பண்ண காலம் போய் இப்போ பழகி பார்த்து பிரிஞ்சிடலான்னு சொன்ன இந்த காலம் அதாங்க லிவிங் டுகெதர்னு சொல்றாங்களே. நான் போய் இதுல தமிழர் பண்பாடு எங்கன்னு போய் தட்டி கேட்டு போனா அதுக்கு அவன் எனக்கு பதில் சொல்லுவான் தெரியுமா? என் வாழ்க்கை என் உரிமைன்னு சொல்லி போயிட்டே இருக்காங்க. இல்ல எங்க பண்பாடு இருக்கு? தேடி பார்த்தா கூட காணோங்க. அடுத்து விவசாயம். அந்த காலத்துலலாம் மிச்சம் இருந்த சாப்பாட்டை பிச்சைக்காரனை கொடுப்பாங்க, ஆனா இந்த காலத்துல அவங்க கொடுக்கறாங்க, நம்ம வாங்கிக்கிறோம். நான் என்ன சொல்றேன் தெரியுதுங்களா? ஆன்லைன் ஃபுட் தாங்க. கை நீட்டி கொடுக்கற காலம் போய் கை நீட்டி வாங்குற காலம் வந்துடுச்சுங்க. கேணியில இறைச்சி குடிச்ச காலம் போய் கேன்ல தண்ணி வாங்கி கொடுக்கற காலம் வந்துடுச்சுங்க. தண்ணிக்கே இந்த நிலைமைனா விவசாயம் என்ன மூளைக்குங்க? நடுவரையா, உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்கள் என்னவா இருக்கும்? மோர், இளநீர், நுங்கு, கூழ், இதெல்லாம் தாங்க. இதுல எங்க கிடைக்குது? மோர் மார்க்கெட்ல தாங்க கிடைக்குது. யாரு போய் விவசாயி கிட்ட போய் வாங்குறது இல்லையா நேரடியா? 1000 பேருக்கு உணவு கிடைக்க ஒரு விவசாயி விவசாயம் பண்ணாங்க. கோடி பேர் வாழ்ற இந்த பூமியில ஒரு விவசாயி விவசாயம் பண்ணா வருங்காலத்துல இது ஒரு பெரிய கேள்விக்குறியா தானே இருக்கு நடுவரையா. உலகம் எப்படிதான் இருக்குன்னு ஒரு நாள் செய்தியை வச்சு பார்த்தா விவசாயத்துல இருந்து விஞ்ஞானம் வரைக்குமே சாதனை புகழ்ச்சி ஒண்ணு இருக்குங்க. ஆனா 24/7மே கொள்ளை போதை பொருளுக்கு அடிமான இளைய தலைமுறையில தாங்க செய்தி அதிகமா, இளைய தலைமுறை அழிக்கிற செய்தி தாங்க அதிகமா இருக்கு. இதுல பண்பாடு மட்டும் எப்படிங்க வளரும்? படிச்சா அத்தனை பேருமே ஐடி கம்பெனிக்கு தான் போவேன், உயர் அதிகாரியத்தை போய் நிப்பேன் அப்படின்னா விவசாயம் யார் பாக்குறது? விவசாயத்தை யார் காக்குறது? ஆகவே தமிழர் பண்பாடு தேய்கிறது என தீர்ப்பெடுக்கும்படி தாழ்மையை கேட்டுக்கொள்ள நன்றி, வணக்கம். செல்வி பிரியதர்ஷினி அவங்களுடைய வாதங்களை எல்லாம் மிகச்சரியாக தொட்டிருக்கிறார். எல்லாம் நட்பை பற்றி ரொம்ப விமர்சிச்சுட்டாங்க. தீ நட்பு, கூடா நட்பு கேடாய் முடியும்னு ஒரு பழமொழியை வேற நினைவுபடுத்தினாங்க. இதெல்லாம் சபை குறித்து கொள்ளுகிறது. அது மாதிரி கொடை எங்க இருக்குது? இப்போ தனக்கு மிஞ்சிதான தான தர்மங்கிறான், இவன் எங்க கொடை கொடுக்கறான்? இவனுக்கே போத மாட்டேங்குதுன்னு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அதுக்கு முன்னாடி கல்யாண வீட்டுல எல்லாம் விருந்தோம்பல் ரொம்ப சிறப்பா நடக்கும். இவங்க இப்ப எங்க விருந்தோம்பல் இருக்குது? எல்லாருமே வாங்கன்னு கூப்பிட்டு, அந்த காலத்துலலாம் வாங்கன்னு கூப்பிட்டு சாப்பிட போகலான்னு கூட இருந்து அடிச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட வைப்பாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது, பஃபே. இவனே தட்டை எடுத்துட்டு போய் தேடி போக வேண்டியிருக்கு, இதை கொடுன்னு. பிச்சைக்கார கையேந்திர கதையாயிடுச்சேன்னு நினைவுபடுத்தினாங்க அவங்க. அதையெல்லாம் சபை குறித்து கொள்ளுகிறது. நாடகம் எப்படி இருக்கு? இயல், இசை சரி, நாடகம் எப்படி இருக்கு? இன்னைக்கு டிவி நாடகங்கள்லாம் பார்க்குற மாதிரியா இருக்கு? எல்லா நாடகத்திலையும் வில்லனோ வில்லியோ இல்லாத நாடகமே கிடையாது. அது இந்த மாமியார் நாத்தனாரை சித்தரிக்கிறது இருக்கே, இந்த பெண்களை இப்படியெல்லாம் கேவலப்படுத்துவாங்களான்னு பார்க்க வேண்டியிருக்கு. எந்த வில்லியும் கையில 2 அடியாட்களோட தான் இருக்காங்க. தேன்னு போன் பண்ணா அவன் குண்டு வைக்கணும், போய் கத்தி எடுத்துட்டு வரணும், பெட்ரோல் கொண்டு வீசணும். டிவி நாடகம் எல்லாம் பாக்குற மாதிரியா இருக்கு, குடும்பத்தை பிரிக்கிற மாதிரில இருக்கு. ரொம்ப அழகா தொட்டு காட்டினாங்க.
அது மாதிரி விவசாயத்தை பத்தி சொன்னாங்க. எல்லா விவசாய நிலங்கள்லாம் வீட்டு மனைகளா போயாச்சே. ஒரு விவசாயி விவசாயம் பண்ணி கோடிக்கணக்கான பேருக்கு எப்படி உணவு கொடுக்க முடியும்? இப்பெல்லாம் கை நீட்டி விவசாயி எல்லாரும் கையிலேருந்து இவன் தானம் பண்ண காலம் போய் இன்னைக்கு எல்லாரும் ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி அவங்ககிட்ட கையேந்தி வாங்குற நிலைமையில இருக்கு. அதெல்லாம் எப்படி நீங்க வளர்ந்திருக்கிறதுன்னு எப்படி சொல்றீங்க? பண்பாடு தேய்கிறது அப்படின்னு ஆணித்தரமா வலியுறுத்திட்டு போயிட்டாங்க. ஆனா இல்லை, இன்னும் பண்பாடு வளர்கிறது என்று சொல்வதற்காக செல்வி தேஜாஸ்ரீ வராங்க. ரொம்ப நல்ல பேச்சாளர், அவங்க நல்ல கைதட்டி வரவேற்கணும். முக்கணிகளில் சிறந்ததுமா ஆங்கில மாதங்களில் சிறந்ததுமே, தமிழ் மாதங்களில் சிறந்தது தை. இம்மூன்றெழுத்தையும் சேர்த்து மேதையாக அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அறிவில் சிறந்து விளங்கிய ஆசிரியர் அவர்களுக்கும், என்னுடன் பிறவாத சகோதர சகோதரி அவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தமிழர் பண்பாடுல மிக முக்கியமான பண்பாடு வீரம். வீரம்ன்றது நம்ம தமிழர்கள் ரத்தத்துல ஓடுற ஒரு தீர உணர்வு. வீரம்ன்றது நீங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? மத்தவங்களை அடிச்சு வீழ்த்துறதா வீரம்? கிடையவே கிடையாது. அநியாயத்துக்கு எந்த நிலையிலும் அடிப்பணியாமல் வாரதுதாங்க உண்மையான வீரம். ஜெயிக்கிற பக்கம் போய் நிக்கிறது உண்மையான வீரம் இல்ல ஐயா, நிக்கிற பக்கம் ஜெயிக்க வைக்கிறது தாங்க உண்மையான வீரம். போர்க்களத்துல புறமுதுகிட்டு இறந்து போறது உண்மையான வீரம் இல்ல ஐயா, மார்புல குத்தி இறந்து போறதுதான் உண்மையான வீரம்னு நம்ம தமிழர்கள் அப்பவே சொல்லியிருந்தாங்க. இதுக்காகவே ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு இருக்குங்க. போருக்கு போயிருக்கும் தான் மகன் இறந்து விட்டான்ற செய்தி கேட்ட அம்மா பதறி போய் போர்க்களத்துல பாக்குறாங்க, தான் மகன் புறமுதுகிட்டு இறந்து போயிருக்கானா இல்ல மார்புல குத்தி இறந்து போயிருக்கானான்னு. அப்படி புறமுதுகிட்டு இறந்து போயிருந்தா தான் மகன் பால் வைத்து குடித்த மார்பினை அறுத்து வீசுவேன்னு சொன்னாங்க நம்ம தமிழர்கள். அப்போ இன்னும் பண்பாட்டு இருந்துட்டு தானே இருக்கு நடுவர் அவர்களே. அன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னைக்கும் வீரம் இருந்துட்டு தாங்க இருக்கு. அதாங்க ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுங்கிறது நம்ம தமிழர் பண்பாட்டுல மிக முக்கியமான விளையாட்டுன்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா உங்களுக்கு தெரியாத ஒரு பக்கம் இருக்கு. ஜல்லிக்கட்டு இப்போ இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க தெரியுமா? ஜல்லிக்கட்டு அரசு தடை பண்ணாங்க. அதை மறுத்து ஒருத்தர் குரல் கொடுத்தாரு, யாரும் கண்டுக்கல. 1 10 ஆச்சு, 10 100 ஆச்சு, 100 1000 ஆச்சு, 1000 10,000 ஆச்சு, 10,000 லட்சக்கணக்கா மாறுச்சு. அப்போ மத்தவங்க நம்ம தமிழர்களை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க என்ன பைத்தியக்காரங்களா ஒரு பண்பாட்டுக்காக இவ்வளவு பண்ணிட்டு இருக்காங்களேன்னு. ஆனா நம்ம தமிழர்களுக்கு மனசுல இருந்தது ஒரே விஷயம்தான், மத்தவங்களுக்கு வேணா அது சாதாரணமாக இருக்கலாம், ஆனா எனக்கு இன்னொரு பண்பாட்டை விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க நம்ம தமிழர்கள். அப்போ செஸ் கேரம் விளையாடும் போது வராத விறுவிறுப்பு நம்ம ஜல்லிக்கட்டு விளையாடும் போது வருது தானங்க. அப்போ இதுலயே பண்பாடு நடுவர் அவர்களே. நம்ம தமிழர் பண்பாடுல அடுத்த பண்பாடு காதல். என்னங்க படிக்கிற பொண்ணு போய் காதல் பத்தி பேசுறாளேன்னு நினைக்கிறீங்களா? காதல்னா என்னங்க? அன்பு தாங்க காதல். அன்பு எல்லா இடத்துலயும் இருக்கும், எல்லார்கிட்டயும் உணரவும் முடியும். அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தி பெரியப்பா பெரியம்மான்னு இப்படி எல்லார்கிட்டயுமே உணரக்கூடியது தாங்க அந்த அன்பு. நம்ம வீட்டுலதான் நம்ம அம்மா அப்பா நம்மள எவ்வளவுதான் திட்டினாலும் சாயந்தரம் ஐயோ குழந்தை இன்னும் வீட்டுக்கு வரலையேன்னு தவிச்சு போற அந்த மனசு தாங்க அன்பு. நம்ம அப்பா நம்மள எவ்வளவுதான் திட்டினாலும் அடுத்த நிமிஷமே நம்ம கிட்ட கண்ணா உனக்கு என்னடா தேவை, ஸ்கூல்லயோ காலேஜ்ல உனக்கு என்னடா வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு கேக்குற அந்த மனசு தாங்க அன்பு. அண்ணன் தங்கச்சிக்குள்ள 1000 சண்டை வந்தாலும் தங்கச்சிக்கு ஒண்ணுன்னா அண்ணன் முதல்ல போய் நிக்கிறான் தானங்க. இதுக்கு ஒரு பாட்டையே உதாரணமா எடுத்துப்போமே. எங்க அண்ணன் அண்ணன் அள்ளி தெளிக்கிறது மண்ணேன்னு இந்த ஒரு வரிய 1000 பொருள்களை தருது தானே நடுவர் அவர்களே. அப்போ இது பண்பாட்டின் வளர்ச்சி இல்லையா? காதல்ன்றது விட்டு கொடுத்து போறதுங்க. 550 ஒரு நல்ல காட்சி ஒண்ணு இருக்கு. ஒரு ஆண்மானும் பெண்மானும் பாலைவனத்துல விளையாடி கலைச்சு போயிருக்கிறதுனால தண்ணி தாகம் எடுக்குதுன்னு சுத்தி முத்தி தண்ணிக்காக தேடி பாக்குறாங்க. ஆனா தண்ணியே இல்லை. சரி, ரொம்ப தூரம் நடந்து போய் ஒரு பள்ளத்துல தண்ணி தேங்கி நிக்கிறத பாக்குறாங்க. சரி, அந்த தண்ணியாவது போய் குடிக்கலாம்னு பார்க்கும்போது ஒரு சிக்கல். அந்த தண்ணி ஒருத்தர் குடிக்கிற அளவுக்கு தான் இருக்கு. அதனால அந்த ஆண்மான் என்ன யோசிக்குதுன்னா, நம்ம குடிக்கிற மாதிரி பண்ணலாம், ஆனா பெண்மானுக்கு விட்டு கொடுத்துடலாம், ஏன்னா அது ரொம்ப சோர்வா இருக்கும்னு சொல்லி விட்டு கொடுத்துருது. அதே மாதிரி பெண்மான் என்ன யோசிக்குதுன்னா, ஆண்மான் ரொம்ப சோர்வா இருக்கும், நம்ம குடிக்கிற மாதிரி பண்ணலாம், ஆனா அதுக்கு விட்டு கொடுத்துடலாம் சொல்லி பெண்மானும் விட்டு கொடுத்துருது. கடைசியில 2 மானும் தண்ணியும் குடிக்கல, தண்ணியோட அளவும் குறையல. அப்போ இதுதானங்க அன்பு.
குழந்தைக்கு பேரு வைக்கிறதுல இருந்து காது குத்துறதுல இருந்து வீடு குத்தனம், திருமணம், சீமந்தம், இப்படி எல்லாத்துக்குமே நம்ம உறவினர்களையும் நண்பர்களையும் அன்போட அழைக்கிறோம் பாத்தீங்களா? அங்க இருக்குதுங்க அன்பு. அப்ப அன்பு இன்னும் நம்ம மண்ணில் வாழ்ந்துட்டு தானே இருக்கு நடுவர் அவர்களே. அடுத்த பண்பாடு கற்பு. கற்பு நிலை என்று சொல்ல வந்தார், இரு கட்சிக்கும் அக்தே பொதுவில் வைப்போம் எழுதினாருங்க நம்ம பாரதி. கற்புன்றது பெண்களுக்கு மட்டுமில்லை, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பொதுவானதுன்னு எழுதினாரு. அப்பவே எழுதி வச்சுட்டு போனாருங்க நம்ம பாரதி. இதுக்கு மணிமேகலையில ஆதிரை வழியா ஒரு காட்சி ஒண்ணு இருக்குங்க. வணிகத்திற்காக போயிருக்கும் தான் கணவன் இறந்துட்டான்னு ஊர்ல எல்லாரும் பேசிக்கினாங்க. சரி, கணவன் இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி தானே நெருப்புல போய் இறங்குனாங்க. ஆனா அந்த நெருப்பு அவங்களை துளி கூட தொடல. நீங்க நினைக்கலாம், என்னங்க இந்த பொண்ணு கம்பி கட்ட கதைலாம் சொல்லி இருக்குன்னு. ஆனா இதாங்க நிஜம். நெருப்பு கூட சுடாத பாவி ஆயிட்டேனேன்னு ஆதிரை கண் கலங்கி அந்த நெருப்பு கிட்ட கேக்குறாங்க, நான் என்ன பாவம் செய்தேன்? நான் என் கணவனை நல்லா பாத்துக்கல, அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கல, இல்ல சொந்தக்காரங்களை மதிக்கலையா, இல்ல உதவின்னு வந்தவங்களுக்கு உதவி செய்யலையா? நான் என்ன பாவம் பண்ணேன்னு அந்த நெருப்பு கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு அந்த அசிரிரி சொல்லுது, நீ ஒன்றும் கவலைப்படாதே, உன் கணவன் திருப்பி எழுந்து வருவான்னு. அப்போ கற்புன்றது நம்ம வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் நல்லா பார்த்துட்டு, நம்ம சொந்தக்காரங்களை நல்லா பார்த்துட்டு, உதவின்னு வரவங்களுக்கு உதவி அளிக்கிறதுல இருந்து எல்லாமே கற்புல தானங்க அடங்கி இருக்கு. இன்னைக்கும் அப்படிதாங்க. நம்மளுக்கு இல்லைனாலும் எப்படி, நம்மளுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யற பெண்கள் நம்ம மண்ணில் இன்னும் வாழ்ந்துட்டு தானங்க இருக்காங்க. அப்போ இது பண்பாட்டின் வளர்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? அடுத்ததா ஆடை. கோவிலுக்கோ கல்யாணத்துக்கோ ஏதோ விழாக்களுக்கோ போகும்போது அழகுக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ பட்டு புடவையும் தங்க நகையும் வாரி மாட்டிக்கிட்டு போறது இல்லைங்க நம்ம தமிழர் பண்பாடு. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியல் காரணம் இருக்குங்க. பட்டுக்கும் தங்கத்துக்கும் நேர்மறை ஆற்றலை கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு நடுவர் அவர்களே. அப்போ இந்த மாதிரி பண்பாட்டை வேற யாரால கொண்டு வர முடியும்? கையை கூப்பி வணங்குறதுல இருந்து, தரையில விழுந்து வணங்குறதுல இருந்து, அந்த பிரதேசம் பண்றதுல இருந்து, மொட்டை போடுறதுல இருந்து, காவடி எடுக்கிறதுல இருந்து, இப்படி எல்லாமே நம்ம தமிழர் பண்பாட்டுல இருக்குதானே நடுவர் அவர்களே. ஒரு காலத்துல எல்லாம் பெண் குழந்தைகள் பிறந்தா தேவையில்லைன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு எனக்கு தேவதையே பிறந்திருக்கான், பிளஸ்ட் வித் அன் ஏஞ்சல்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அப்போ ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் டாக்ஸ் லிட்டில் பிரின்சஸ்களாக, சிண்ட்ரெல்லாக்களாக, சிறகில்லாத தேவதைகளாக உலகையே வலம் வராங்கன்னா இது பண்பாட்டின் வளர்ச்சி இல்லையா நடுவர் அவர்களே? இதை மறுத்து வேற பேச வந்திருக்காங்க. நம்ம தமிழர் பண்பாடுல இன்னொரு முக்கியமான பண்பாடு மொழி. நம்ம என்னதான் ஆங்கிலம் பேசினாலும் தமிழன்டான்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பாட்டு உதாரணமா எடுத்துப்போமே. வெல்கம் டு சென்னை, எங்க ஊருக்குள்ள நாங்க தாறு மாறு, ஃபர்ஸ்ட் வாத்தியாரு, அப்புறம் சூப்பர் ஸ்டாரு, கவிதைக்கு யாரு, பாரதி யாரு, எங்க கிட்ட வச்சுக்கிட்டு அவ்வளவுதான், இங்கிலீஷ் பேசினாலும் தமிழன்டான்னு பாட்டே சொல்லிச்சு பாத்தீங்களா? ஏங்க திடீர்னு கீழே விழுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓ மாம் டாட் ப்ளீஸ் ஹெல்ப் மீ நான் கத்துறீங்க, ஐயோ அம்மா அப்பா காப்பாத்துங்கன்னு தானே கத்துறீங்க. அப்போ இதெல்லாம் பண்பாடு நடுவர் அவர்களே. அதே மாதிரி தமிழர் பண்பாட்டுல ஆனா அம்மா, ஆனா ஆடுன்னு தானே படிச்சோம். ஆனா ஆங்கிலத்துல ஏ ஃபார் ஆப்பிள்னு உணவில் இருந்து ஆரம்பிப்பது வேறு மொழி, ஆனால் உணர்வில் இருந்து ஆரம்பிப்பது நம் தமிழ் மொழி. அடுத்ததா நம்ம தமிழர் பண்பாட்டை மொத்தமா அள்ளி கொடுத்த ஒரே நூல் திருக்குறள் தான். அதுல வள்ளுவர் எதை விட்டு வச்சிருக்காரு? ஒழுக்கம், அடக்கம், அன்புடைமை, பொறையுடைமை, அழுக்காராமை, அச்சம், மீகை, வாய்மை, பொறுமைன்னு இப்படி மொத்தமே அவரே எழுதி வச்சிருக்காருங்க. அப்போ இது ஒன்றே போதும் நம் தமிழர் பண்பாட்டை கூற. அப்போ பண்பாடு இன்னும் வளர்ந்து கொண்டுதானங்க இருக்கு. எப்போதும் பண்பாடு வளரும், வளர்ந்து கொண்டே இருக்கும். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருமையான வாதங்களை எல்லாம் முன்வைத்திருக்கிறார். ரொம்ப மறுக்க முடியாத வாதங்களா இருக்கு. நல்லா சொன்னாங்க. வீரம்னா எது? தமிழர் பண்பாட்டுல தலை சிறந்தது ரெண்டுன்னு சொல்லுவாங்க, வீரமும் காதலும். இதுல வீரம்னா எது ரொம்ப அழகா சொன்னாங்க. புறநானூற்று தாய் பத்தி எல்லாம் சொன்னாங்க. தன் மகன், ஒரே மகன் போர்க்களத்துல இறந்து போயிட்டான்னு உடனே வாளோடு போய் அந்த அம்மா பாக்குறாங்க. ஏன்னா சொன்னவன் என்ன பண்ணா, அவன் எங்க முதுகுல புண்பட்டு இறந்து கிடக்குறானோன்னு சொல்லிட்டான். அதனால கோபம் வந்துச்சு இந்த அம்மாவுக்கு. நேரா போனாங்க, வாள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு வீரனா புரட்டி பாக்குறாங்க. பார்த்தா போர்க்களத்துல மையத்துல
அவன் எதிரிகளோடு போராடி அவன் மார்பில் வேல் புகுந்து வெளிப்பட்டு முதுகு வழியா வெளியில வந்திருக்கு. பார்த்த உடனே இந்த அம்மா போய் சொல்லிட்டு போனது என்ன தெரியுமா? இவன் கோழையாக இறந்திருந்தால், முதுகில் புண்பட்டு இறந்திருந்தால், புறமுதுகு காட்டி ஓடினான்னு சொல்லுவாங்க, தோற்று ஓடினான். அது மாதிரி புறமுதுகு காட்டி ஓடி இருந்தால் அவனுக்கு பால் கொடுத்த என் அங்கங்களை சிதைப்பேன்னு சொல்லிட்டு போன அந்த தாய் பார்த்த உடனே கண்ணீர் மல்க அவனை வாரி அணைத்து, நீ வீரன் என்று, அவன் இறந்து போன பொழுதும் கூட வீரமரணம், அதுக்கு செத்து போனா போர்க்களத்துல செத்து போனா நம்மளாம் செத்து போயிட்டான்னு சொல்றது இல்ல, வீரமரணம்னு பேர் சொன்னான். அப்ப எந்த அளவுக்கு வீரத்துக்கு மதிப்பு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு பத்தி எல்லாம் சொன்னாங்க, அதையெல்லாம் இந்த சபை குறித்து கொள்ளுகிறது. காதல் பத்தியும் சொன்னாங்க. என்ன கல்லூரி மாணவி காதலை பத்தி பேசுறான்னு நினைச்சு கூடாது. காதல்னா என்னங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. தூய்மையான அன்பு, இதை இந்த சபை குறித்து கொள்கிறது. பின்னாடி அதுக்கு விளக்கம் வரும். அது மாதிரி 5 காட்சி கூட காட்டினாங்க. நல்ல அருமையான காட்சி அது. 2 மான்களும் போய் தண்ணீர், அந்த பெண்மான் குடிக்கட்டும்னு ஆண்மான் விட்டு கொடுக்குது, ஆண்மான் குடிக்கட்டும்னு பெண்மான் விட்டு கொடுக்குது. கொஞ்சம் தண்ணி எப்படி பகிர்ந்துகிறதுன்னு அவங்களுக்கு உள்ளது. இன்னொருவர் வாழட்டும்னு விட்டு கொடுக்கிற அகிரிணை உயிருக்கு கூட அந்த அன்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அது மாதிரி இன்னொரு காட்சி கூட சபை அதையெல்லாம் குறித்து கொள்ளுகிறது. அது மாதிரி உறவினர் வீட்டு விசேஷங்கள்ல தொடங்கி எல்லாவற்றையும் நினைவுபடுத்தினாங்க. அந்த காலத்துல ஒன்னொன்னுத்துக்கும் கூப்பிட்டு மணிமேகலை ஆதிரை கதையை நினைவுபடுத்தினாங்க. ரொம்ப அழகான கதை அது. அதையெல்லாம் இந்த சபை குறித்து கொள்ளுகிறது. கற்பை பத்தி சொன்னாங்க. எது கற்பு அப்படின்னா, அந்த காலத்துல ரொம்ப அழகா சொன்னாங்க, கற்பனப்படுவது கணவன் சொல்திரம்பாமை அப்படின்னு. அது மாதிரி ரொம்ப அழகா அதெல்லாம் சொன்னாங்க. ஆடை உடுத்திக்கிறதுக்கு கூட நல்ல காரணங்களை எல்லாம் சொன்னாங்க. அதனால சபை அதையெல்லாம் குறித்து கொள்ளுகிறது. இங்கே வருகை புரிந்திருக்கிற அம்மையார் அவர்களை வருக வருகை என்று வரவேற்று, அவங்கெல்லாம் ஒரு சிறந்த கல்வியாளர், அவங்க எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்தவர்கள், அவங்களை எல்லாம் வரவேற்று, அடுத்ததாக நான் இதுக்கு பிறகு இவங்கெல்லாம் பேசுவாங்கன்னு நினைக்கல. நான் தான் இறங்கி போயிடுவேன். நான் தைரியமா உட்கார்ந்துருக்காங்க இந்த அணி சந்திக்கிறதுக்காக. தமிழர் பண்பாடு தேய்கிறது என்ற அணியை பின்பற்றி செல்வி மிதுனா ஸ்ரீவர்மன் பேசு. மானம் பெரிதென நினைப்பர், நித்தம் மாண்புடன் வாழ்ந்திட துடிப்பர், பேணிய பண்பை போற்றி பல பெரும் புகழ் அதனை குவிப்பர், தனக்கென வாழா தகைமை அதுவே தமிழர் கொண்டிட்ட உரிமை, உழைப்பே அவன் உயிர் மூச்சு, பிறரை ஊக்கும் மொழி அவன் பேச்சு. இங்கு கூடியுள்ள அனைத்து தமிழர்களுக்கும் என் வணக்கத்தை கூறி என் அணி சார்பாக தமிழர் பண்பாடு தேய்கிறது என்ற என் வாதத்தை முன்வைக்கின்றேன். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி நம் தமிழர் குடியில் பிறந்து வளர்ந்த நாம் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தமிழர் பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் அடியோடு அழைத்துக் கொண்டிருக்கிறோம். எப்படின்னு கேட்பீங்களா? நம்ம ஒரு நிமிஷம் எடுத்துப்போங்க. நம்மில் எத்தனை பேர் 4 வார்த்தை ஆங்கிலம் கலக்காம பேசுவோம்? இல்ல தமிழ்ல ஒரு 4 வரி தான் திக்காம படிப்போமா? இப்ப வர பாட்டுல கூட தமிழை விட ஆங்கில வரிகள் தான் அதிகமாக உள்ளதுன்னா பாத்துக்கோங்களேன். அலிபா பப்ளேட் தபலா bring a like a smuggler bubble off the macula I could be a leveler saw me on the tamla I'm single I am tamila. இந்த பாட்டுல நம்ம ரசிச்சு கேட்டுட்டு இருக்கோம். நடுவர் அவர்களே, உங்க உறவினர்கள் உங்களை அப்பா மாமா தாத்தா அழைப்பதை விரும்புவீர்களா, அல்லது டாடி அங்கிள் கிராண்ட்பா அழைப்பதை விரும்புவீர்களா? ஏன் இப்ப இருக்க பள்ளியில கூட தமிழ் பேசக்கூடாதுன்னு கட்டுப்பாடு உள்ளது. இங்கு கூட ஆங்கிலத்திற்கு தான் முன்னுரிமை கொடுக்கறாங்க நடுவர் அவர்களே. ஆங்கிலம் பேசினாதான் கெத்துன்னு நினைக்கிறாங்க இன்றைய சமூகம். அப்பெல்லாம் அம்மா பசங்களை பார்த்து சாப்பிட்டியாப்பான்னு கேட்டா சாப்பிட்டேம்மான்னு பதில் சொன்னாங்க. இப்ப அம்மா சாப்பிட்டியான்னு கேட்டா நம்மள என்ன பதில் சொல்றோம்? ஏன் எங்களுக்கு சாப்பிட தெரியாதான்னு கேக்குறோம். இதில் மரியாதை எங்க இருக்கு நடுவர் அவர்களே? அப்பான்னு எப்படி அப்பான்னு அழுத்தி கூப்பிட்டா உதட்டுல இருக்க லிப்ஸ்டிக் கழிஞ்சிரோன்னு டாடின்னு கூப்பிடுற காலத்துக்கு நம்ம எல்லாம் உட்பட்டு இருக்கோம். இதுதான் இன்றைய நிலைமை நடுவர் அவர்களே. அடுத்ததாக நான் உடைக்கு வரங்க. வருஷத்துல ஒரு நாள் மட்டும் புடவை கட்டிட்டு தமிழர் பண்பாடு வளர்கிறது மூச்சு பிடிக்க பேசுறாங்க நடுவர் அவர்களே. இந்த காலத்து பெண்களுக்கு புடவை கூட கட்ட தெரியல. மொபைல் எடுத்து ஹே கூகுள் how to wear saree சர்ச் பண்ணி தான் புடவைய கட்டறாங்க. பாத்துக்கோங்க.
திருநாட்டில் கிழிஞ்ச ஜீன்ஸ்ல அலையிறியே. இதுதாங்க இன்றைய நிலைமை. ஆமாங்க, வாங்கின துணிய கிழியும் வரை போட்டா அது அந்த காலம். ஆனா கிழிஞ்ச துணியை வாங்கி போட்டா அது இந்த காலம். ஃபேஷன், ட்ரெண்ட், ஸ்டைல்ன்ற பேர்ல நம்ம பண்பாட்டை அழிச்சிட்டு வரோம் நடுவர் அவர்களே. வீட்டு கஷ்டத்துக்காக சைக்கிள்ல போனா அது அந்த காலம். ஆனா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டோம் 20,000 ரூபாய்க்கு சைக்கிள் வாங்கி விட்டா அது இந்த காலம் நடுவர் அவர்களே. என்னதான் தமிழர்கள் வீரமாக்கம் சொன்னாலும் எத்தனை பேருங்க ஜல்லிக்கட்டை நேர்ல பார்த்திருக்கோம்? எல்லாரும் பொங்கல் அன்னைக்கு டிவில தானே பாக்குறீங்க, இல்லன்னா இன்னும் கொஞ்சம் பேர் போன்லயே பாக்குறாங்க. புறநானூர்ல இருந்து ஒரு சின்ன செய்தி சொல்றேன் கேளுங்க. போர் தொடங்கின உடனே ராஜா ஒருத்தர் அனுப்பிச்சு மக்கள் எல்லாம் கூட்டிட்டு வாங்க போர்க்களத்துக்குன்றாங்க. அதுக்கு அந்த பணியாளர் மக்கள் வசிக்கும் ஒரு தெருவுக்கு போய் அங்க காவர் பெண்டு என்கின்ற சங்க காலத்து பெண்பால் புலவர் கிட்ட உங்க பையன் எங்கம்மான்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த காவர் பெண்டு ரொம்ப கோவத்தோட, என் பையன் எங்க இருப்பான்னு தெரியாது, ஆனால் அவனை பெற்றெடுத்த வயிறு புலித்தங்கி சென்ற குகையை போன்று என்னிடம் இருக்குன்னு சொன்னாங்க. அவனுக்கு போர் தொடங்க தெரியும், எனவே அவன் இருக்கும் இடம் கண்டிப்பாக போர்க்களமாகத்தான் இருக்கும் சொன்னதுல அந்த கால நடுவர் அவர்களே. இப்பெல்லாம் உங்க பையன் எங்கம்மான்னு கேட்டா அவன் ஏதாவது ரூம்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃப்ரீ ஃபயர் எல்லாம் பப்ஜி விளையாடுறான்னு சொல்றாங்க நடுவர் அவர்களே. இளம் கண்ணியரை கைப்பிடிக்க கள்ள தூக்கி போட்டது அந்த காலம். அம்பிகைய கல்யாணம் பண்றதுக்கு அம்பை எய்ததெல்லாம் அந்த காலம். காளை பருவன் வந்த உடனே காளையே அடக்குனதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் அது எங்கங்க இருக்கு? இப்ப ரோட்ல போய் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா அவங்கள போய் காப்பாற்றுவதை விட்டு விட்டு வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறாங்க. கேட்டாய் பார்த்தா ட்ரெண்டிங்ன்றாங்க நடுவர் அவர்களே. இதுவாயிட்டே தமிழர்களின் வீரம். அடுத்ததாக நான் காதலுக்கு வரேங்க. இன்றைய காதல் கால்ல வாட்ஸ்அப்ல சாட் பண்ணி, பேஸ்புக்ல ஃபேஸ் பார்த்து, இன்ஸ்டாகிராம்ல பிரிஞ்சு போறாங்க. இன்றைய காதலுக்கு ஏற்றவாறு நானே ஒரு பாட்டு பாடுறேன் கேளுங்க. வாட்ஸ்அப்பில் சாட் பண்ணி, பேஸ்புக்கில் ஃபேஸ் பார்த்து, இன்ஸ்டாகிராம்ல பிரிஞ்சு போறாங்க. ஆமாங்க, இதுதான் இன்றைய நிலைமை. அவங்க ஒரு கதை சொன்னாங்க, 2 மானை விட்டு கொடுத்து போச்சு அப்படின்னு. அதே மாதிரி அந்த 2 மானை விட்டு கொடுத்து போச்சுன்னா கடைசியில செத்துதாங்க போகும். இப்பெல்லாம் யாரும் விட்டு கொடுக்குறா? எது கேட்டாலும் சண்டை தானே போடுறாங்க. என்னோட எதிரணியினர் எங்க அண்ணன் பாசமழைய பொழிஞ்சாலும் சொத்துன்னு வந்துட்டா, அண்ணன் என்ன தம்பி என்ன சொந்தம் என்ன பந்தம் என்ன சொல்லடி எனக்கு பதிலை. நன்றி கெட்ட உள்ளங்களை நம்பி வெந்த பின்பு எனக்கு என்னடி வேலை. இப்படிதாங்க நம்மளோட தமிழர் பண்பாடான அன்பு தேர்ந்து கொண்டிருக்கு. கடைசியா ஒரு 2-3 கேள்வியோட முடிச்சுக்கிறாங்க. நம்ம தமிழர் பண்பாடு வளர்கிறதுன்றாங்கல்ல, வளர்கிறதா தேய்கிறதா இப்பயே பார்த்தலாம். இங்க இருக்கும் ஆசிரியர்கள் உங்க பசங்க விவசாயம் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. யாருமே அதெல்லாம் ஆசைப்படல. என் பையன் ஐஏஎஸ் ஆகணும், போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறீங்க. யாராவது ஒருத்தர் விவசாயி ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா? என்னோட எதிரணியினர் இவ்ளோ பேசுறாங்க, இவங்க எல்லாம் படிச்சு முடிச்சு விவசாயமா செய்ய போறாங்க. இங்க இத்தனை பேர் இருக்கீங்களே, நீங்க எல்லாம் விவசாயம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா சொல்லுங்க. கண்டிப்பா கிடையாது. எல்லாருமே அதெல்லாம் ஆசைப்படுறதே இல்ல. எங்கள் அணிதான் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரியும். எனவே எங்கள் அணிக்கு தீர்ப்பு வழங்குமாறு கேட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி மிதினாஸ்ரீ இவர்களுடைய வாதங்களை மிக திறமையாக சந்தித்திருக்கிறார். ரொம்ப அழகா சொன்னாங்க. கடைசியா அவங்கள பார்த்து ஒரு கேள்வி கேட்டாங்களே, என்ன விவசாயம் பேசி கிடக்குறீங்களே, யாராவது நீங்க விவசாயியா மாறுறீங்களா கேக்குறாங்க. இல்ல, எவ்வளவு முக்கியமான செய்தியை தொட்டிருக்காங்க பாருங்க. அதுபோல ஆடை பற்றி சொன்னாங்க. கிழிந்த ஆடையை தூக்கி போடுறது அந்த காலம், கிழிந்த ஆடையை அதிக விலை கொடுத்து வாங்கி போட்டுக்கிறது இந்த காலம் ஆயிடுச்சு. ஃபேஷன்ங்கிறான். கேட்டா அதுக்கு வேற பேரு. எலி கடிச்ச துணிக்கு தான் இப்ப அதிக விலை. எவ்வளவு பேர் போட்டு வராங்க. ஒரு நடிகை அப்படி போட்டு வந்துட்டா போதும், அடுத்தது நம்மாண்டு அதுக்கு பறக்கிறான். இல்ல, அது மாதிரி தமிழ் பேச கட்டுப்பாடு இருக்கிறதே. எங்க தமிழ் பண்பாடு வளரும்?
ரொம்ப முக்கியமான இதை தொட்டிருக்கிறாங்க இல்லையா? அதையெல்லாம் சபை குறித்து கொள்கிறது. ஒரு சினிமா பாடெல்லாம் பாடினாங்க. சொத்து பாகப்பிரிவினை பாடின வந்துட்டாக்கா அண்ணன் என்னடா தம்பி என்னடா, எவ்வளவு அழகா பண்பாடு எங்கேருந்து வளரும் அப்படின்னு ரொம்ப நுட்பமான இடங்களை எல்லாம் தொட்டு அவர்களுடைய வாதத்தை மிக திறமையாக சந்தித்திருக்கிறார்கள். சபை அவர்களுக்கு மிகுந்த பாராட்டுதலையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறது. இதுக்கு பிறகும் இந்த அணியிலேருந்து சாதனா பேச வராங்க. அவங்க சாதனா என்ன சாதிக்கிறார்னு நம்ம பார்ப்போம். வாங்க பேசுங்க. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ் மொழி வாழிய வாழியவே, வாழ மணந்தது அனைத்து மறந்திரு வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே என்று தமிழுக்கும் நடுவர் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் அவையோர் அனைவருக்கும் என் இனிய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நடனவர்களே, நீங்க நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சாப்பிட்டீங்களா? பதில் சொல்லுங்கப்பா, அப்பதான் கலகலன்னு போவோம். நான் மட்டுமே பேசினா அது லகலகன்ல போவோம். நடனவர்களே, நீங்க சாப்பிட்டீங்களா? இதுதாங்க நம்ம தமிழர் பண்பாடு. யாருனே தெரியலனா கூட நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு உபசரிப்பா கேக்குறவங்க நம்ம தமிழருங்க. இப்ப வந்துட்டு தமிழர் பண்பாடு தேய்கிறதுங்க, தமிழ் பண்பாடு காண போச்சு தேடி பாக்குறவங்க பேசுறாங்களே, இவங்களை வச்சு நான் கவலைப்படுறதா இல்ல சிரிக்கிறதானே தெரியலங்க. உலகிலே மிக சிறந்த பண்பாடுனா நீங்க எந்த பண்பாட்டை சொல்லுவீங்க? நான் நம்ம தமிழர் பண்பாட்டை தாங்க சொல்லுவேன். நம்ம தமிழர் பண்பாட்டுல விருந்தோம்பலுக்கு ஒரு தனித்த சிறப்பு உண்டுங்க. விருந்தே புதுமை அப்படின்னு தொல்காப்பியர் ஒரு அருமையான கருத்தை இங்க பதிவு செய்கிறாரு. இதுல புதுமைனா புதியவர் என்று பொருள். அதாவது முன்பின் தெரியாதவர்களுக்கு விருந்தளிப்பதே விருந்தோம்பல் சொல்லியிருக்காங்க. ஏன் இப்பொழுதெல்லாம் நம்ம உறவுகளை விட கூட படிக்கிறவங்க, கூட வேலை செய்யறவங்க, உடன் பயணிப்பவங்க, இவங்க எல்லாரும் நம்ம குடும்ப விசேஷங்களுக்கு கூப்பிடாம இல்லையே. இப்போ வரைக்கும் அழைச்சிட்டு தான் இருக்கோம் நடுவர் அவர்களே. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு வள்ளலார் கூறியிருக்காருங்க. வள்ளலாரோ ஒரு மிகச்சிறந்த விருந்தோம்பல் பண்பு கொண்டவர் தான். அதனாலதான் இன்னும் ஒரு பெயர்ல பசி பிணித்திற்கும் வள்ளலார் சக்தி தர்மசாலை அப்படின்னு வடலூர்ல தினமும் 3 வேளை உணவு, எப்படி தினமும் 3 வேளை உணவு வழங்கி சமைச்சு கொடுத்துட்டு வராங்க. இதுல அவர் வழி உறவுகள் யாருமே இல்ல, எல்லாரும் முன்பின் தெரியாதவர்கள் தான். தற்பொழுதும் தமிழர் பண்பாடு வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்றதுக்கு இதுவே ஒரு நல்ல உதாரணம் இல்லையா நடுவர் அவர்களே? அதே போல கொன்றை வேதன்ல அவ்வையார் சொல்லியிருக்காங்க, மருந்தே ஆயினும் விருந்தோடு ஒண்ணு. நம்ம இது கேட்டோம்னா என்ன நினைச்சிருப்போம்? இப்படி அப்படின்னு புரட்டி போட்டு விருந்து கூட மருந்து வச்சு சாப்பிடுறோம் அப்படித்தானே எல்லாம் நினைச்சிருப்பீங்க. ஆனா அது இல்லைங்க அதோட உண்மையான பொருள். மருந்தே ஆனாலும் அதை 4 பேருக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு நீயும் சாப்பிடுன்னு அப்பவே அவ்வையார் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு சாட்டா நம்ம கொரோனா காலத்தை எடுத்துக்கலாமே. கொரோனா காலத்துல எத்தனை உயிர்கள் பறிப்போச்சு. ஆனா உலகில் உள்ள மற்ற நாடுகளை விட, எப்படி உலகில் உள்ள மற்ற நாடுகளை விட நம் நாட்டில் குறைந்த அளவு உயிர் சேதம் ஏற்படுச்சுங்க. அது எப்படி? இதுக்கு காரணம் யோசிச்சா எதுவும் இல்லைங்க, மூலிகை மருந்து தாங்க. மூலிகை மருந்தை கசாயமாக்கி தாமும் மருந்தி மற்றவர்களுக்கும் இலவசமாக கொடுத்தா நம்ம தமிழங்க. ஏன் நம்ம பள்ளியிலே எடுத்துப்போமே, அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இலவசமா கபசுர குடிநீர் கொடுத்தாங்களே, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? இதுல இருந்து தெரியலையாங்க நம்ம தமிழர் பண்பாடு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டுதான் இருக்குதுன்னு. ஐம்பெருங்காப்பியங்கள்ல புகழ் பெற்ற மக்கள் காப்பியமா திகழ்வது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்திருக்கும்? கோவலன் கண்ணகி கதை தாங்க. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் பெரியவர்கள் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் இனிமேதான் நடத்தி வராங்க. யார் கண்டுபட்டதோ தெரியல, நல்லா இருந்த குடும்பத்துல விரிசல். கோவலன் மாதவியோட நாட்டியத்துல மயங்கி கண்ணகி விட்டு பிரிஞ்சு மாதவி கூட போயிடுறாரு. சில மாதங்களுக்கு பிறகு கண்ணகி அடையும் கொடுந்துயரை நினைவில் கொண்டு மாதவி விட்டு பிரிஞ்சு திரும்ப கண்ணகிட்டே வராரு. கோவலனை கண்ட கண்ணகி சினத்தின் உச்சிக்கே சென்று, நீயே நீங்க வந்தாய், இத்தனை நாள் என்னை பற்றி கவலைப்பட்டாயா அப்படின்னு சொல்லி வீட்டில் உள்ள துடப்பத்தையும் ஒருத்தி எடுத்து அவளை அடிச்சிருப்பாங்க.
நீங்க எல்லாம் அடிச்சிருப்பாங்க தானே யோசிச்சிருப்பீங்க. ஆனா அவங்க அப்படி அடிக்கலங்க. அவங்க அவங்களும் கழுத்து பாக்கியலட்சுமி போல சும்மா விட்டுட்டாங்க. பாக்கியலட்சுமி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குமே. அவங்க சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஐயனே ஐயனே, நீ என்னை விட்டு பிரிந்த போது நான் தனிமையில் இருந்ததற்காக வருந்தவில்லை. சில கயவர்களின் வன் சொல்லாலும் நான் வருந்தவில்லை. நான் வருந்தியது எதற்கு தெரியுமா? அளவோர்க்கு அளித்தலும் அந்தனர் ஓம்பலும், துறவோர்க்கு எதிர்த்தலும் தொல்லோர் சிறப்பேன், விருந்து எதிர்கோமலும் இழந்த என்னை அப்படின்னு சொல்லி கண்ணகி பாடிருக்காங்க. இதுல என்னங்க உங்களுக்கு புரியுது? கண்ணகி இந்த பாட்டுல கண்ணகி கோவலம் இல்லாத போது என் இல்லத்திற்கு வந்த விருந்தினர்களை என் முகத்துடன் உபசரிக்க இயலவில்லையே அப்படிதான் வரைஞ்சிருக்காங்க. பாத்தீங்களா? கணவன் என்னை விட்டு பிரிந்ததுக்கு நான் வருத்தப்படல, என் வீட்டுக்கு வந்து விருந்தினர்களை என் முகத்துடன் வரவேற்க முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்காங்க. இதே போல ராமாயணத்துல சில விருந்தோம்பல் செய்திகளை பார்க்க முடியுது. ராமாயணத்துல சீதை அசோகவனத்துல அடைக்கப்பட்டிருந்த போது கூட இருள் சூழ்ந்த நிறத்தில் உள்ள அரக்கர்களை கண்டும் கொடியவன் ராவனை கண்டும் சீதை தேவி அஞ்சவில்லை, வருந்தவில்லை. ஸ்ரீராமரை பிரிந்த நானும் என்னை பிரிந்த ஸ்ரீராமரும் மிகுந்த துயரம் அடைவோம் என்பது எனக்கு தெரியும். அதை விட நான் இல்லாத போது என் இல்லத்திற்கு வந்திருக்கும் விருந்தினர்களை என்னால் உபசரிக்க இயலாதே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. இத கம்பராமாயணத்துல கம்பர் விருந்து கண்ட போது என்ன உருவோ என்று பிம்பம் எவ்வளவு அழகா விவரிச்சிருக்காரு பாத்தீங்களா? இதன் அடிப்படையில் தாங்க தற்போது நடக்கும் வீட்டு விசேஷங்கள், காது குத்து, கல்யாணம் போன்ற வீட்டு விசேஷங்கள்லாம் வீட்டுல என்னதான் வறுமை நிலையே இருந்தாலும் எப்படி 5 ரூபாய் 10 ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் கந்து வட்டிக்காவது காசு வாங்கி உபசரிக்கிறதுல இன்னைக்கு இருக்கு நடுவர் அவர்களே. வயிறார உணவளித்து வாயார வாழ்த்து தெரிவிக்கும் பண்பாடு நம்ம கிட்ட இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு தாங்க இருக்கு. இப்ப கூட கேட்டா சொல்லுவாங்க, அந்த வீட்டு கல்யாணத்துல பொண்ணு இந்த கலர் படம் கட்டி இருந்துச்சு, இவ்வளவு நகை போட்டு இருந்துச்சு, மாப்பிள்ளை குண்டா இருந்தாரு, பொள்ளியா இருந்தாரு, கருப்பா இருந்தாரு, வெள்ளையா இருந்தாரு. ஒரு நாள் 2 நாள் தாங்க பேசுவாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த வீட்டுல கொடுத்த உபசரிப்பையும் விருந்தோம்பலையும் மறக்கவே மாட்டாங்க. அத பத்தி எப்பவுமே பேசிட்டாங்க இருப்பாங்க. நம்ம தமிழர் பண்பாட்டுல வாழை இலை விருந்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குன்னே சொல்லலாம். அதுக்கு ரொம்ப முக்கியத்துவமும் கொடுப்பாங்க. இந்த பண்பாடு நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் வளர்ந்துட்டு தான் இருக்குன்னு சொன்னா ஆச்சரியப்பட விஷயம் வேண்டியதானுங்க. இதெல்லாம் அமெரிக்கால மினசோட்டா அப்படின்ற ஒரு தமிழ் சங்கம் வாழை இலை விருந்து அப்படின்னு சொல்லி ஆண்டுதோறும் இதை நடத்தி வராங்க. அதுல தமிழர்களின் சுவையான விருந்துகளை வச்சு படைக்கிறாங்க. என்னதான் பாருங்களேன், முருங்கைக்காய் சாம்பார், வேப்பம்பூ ரசம், வெண்டைக்காய் கூட்டு, திணை பாயாசம், அப்பளம் இதெல்லாம் வச்சு விருந்து படைக்கிறாங்க. இதுல இருந்து தெரியலையாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம வெளிநாட்டிலும் வளர்ந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு. இப்ப அடுத்ததா தமிழர் பண்பாட்டிலே ஒரு மிகச்சிறந்த அடுத்த பண்பாட்டுக்கு வராங்க. பெரியோர் துணை குடல். அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொலன் அப்படின்ற வள்ளுவன் கூற்றிற்கேற்ப பெரியோரை அல்லது முதியோர்களை மதித்தல் என்னும் உயரிய பண்பு நமது தமிழர் பண்பாட்டில் வேரூன்றி தலை சிறிது காணப்படுகிறதுங்க. இத நான் இங்க ஆணித்தரமா தெரிவிச்சுக்கிறாங்க நடுவர் அவர்களே. சில வெளிநாடுகள்ல எடுத்துப்போம், அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற வெளிநாடுகள்லாம் குழந்தைகள் பெற்றோர்களுடைய மேற்பார்வையில ஒரு சில வருடங்கள் தான் இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட வயது, ஒரு 15 வயதுனே எடுத்துப்போமே, அந்த வயதுக்கு மேற்பட்டவங்க எல்லாருமே பெற்றோர்களை விட்டு பிரிந்து சுய முடிவை எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுறாங்க. அது சரியா இருந்தாலும் சரி, தவறா இருந்தாலும் சரி, அது எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. எந்த பள்ளியில படிக்கணும், எந்த கல்லூரியை சேரணும், எந்த வேலைக்கு போகணும், என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்றத அவங்களே தான் தீர்மானிச்சுக்கிறாங்க. இதுல பெரியவர்களோட ஆலோசனையோ அறிவுரைகள் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா நம்மளும் இதை வரைய பண்ணலாம் நினைக்காதீங்க. நம்ம ஊர்ல பெத்துட்டோம், கடமைக்கு வளர்த்துட்டு போனோம் அப்படின்னு இல்லாம ஒரு குழந்தை பிறந்தது முதல் அந்த குழந்தை ஒவ்வொரு அடியாக நடப்பதிலிருந்து பள்ளிக்கு சென்று பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு சென்று கல்லூரி
கல்லூரி படிப்பை முடித்து அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அதுல கிடைச்சி வேலையிலும் சேர்ந்து அதுலயும் ஒரு உயர் பதவியை அடைஞ்சு அதுக்கப்புறம் அவனுக்கு இல்வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல துணைவியா அவனுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க, அப்பா உனக்கு திருமணம் பண்ணிட்டோம், உன் இல்வாழ்க்கை நீ பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகாம அவன் இல்வாழ்க்கையிலும் உள்ள இன்பம் துன்பங்கள் எல்லாத்துலயும் பங்கேற்று அவனுக்கு அறிவுரைகளையும் வழங்கி ஏதோ ஒரு மூலையில இருந்து நம்மள பார்த்துட்டு இருக்கவங்க நம்ம பெற்றோர்கள். அந்த பண்பாடு நம்ம தமிழர் பண்பாட்டுல மட்டும்தாங்க இருக்கு. வேற எந்த உலக நாடுகள்லயும் இந்த பண்பாடு இல்லைன்னு ஆணித்தரமா சொல்லுவேன் நடுவர் அவர்களே. ஏன் நம்ம பிறந்த நாள்ல வந்த பெற்றோர்கள் கால ஆசீர்வாதம் வாங்க மாட்டீங்களா? திருமணமான மணமக்கள் 2 பேருமே பெரியோர்கள் கால ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் அவங்க இருவாழ்க்கையை தொடங்குறாங்க. இதுல இல்லையா நம்ம தமிழர் பண்பாடு? கடைசியா அப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, பொங்கல் பானை செய்யும் குயவனின் சக்கரம் சூழ்ந்து கொண்டிருக்கும் வரை வேட்டி சேலெண்ணையும் நெசவாளரின் தரிசத்தம் கேட்கும் வரை உன் பசி போக்க கடைசி வரை வயலில் நின்று உழைக்கக்கூடிய விவசாயம் மூச்சு இருக்கும் வரை நம் தமிழர் பண்பாடு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் நடுவர் அவர்களே. இன்னும் எத்தனை இயற்கை பேரிடர்கள் வந்தாலும் சரி, உதவும் குணமும் ஈகை மனமும் உள்ளவர்கள் வரை, தமிழன் என்று தன்மான உணர்வு உள்ளவரை, நீங்கள் நடுவராக உள்ளவரை நம் தமிழர் பண்பாடு வளர்ந்து கொண்டேதான் இருக்கும் நடுவர் அவர்களே. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செல்வி சாதனா ரொம்ப அருமையா முடிச்சிருக்கிறாங்க. அவங்க இப்படி அதனால சபை அவர்களுடைய கருத்துக்களை எல்லாம் குறித்துக் கொள்ளுகிறது. ரொம்ப நல்லா தொடங்கினாங்க. என்ன ஒரு பேச்சாளருக்கு நல்ல இது என்னன்னா, கேட்டுக்கிட்டு இருக்க நோக்கர்களை கூடவே அழைச்சிட்டு போறது. சாப்பிட்டீங்களான்னு கேட்டாங்க, இல்ல நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாங்க. தமிழர் பண்பாடு அதுதானே. அதுக்கு முன்னாடி 2 பேர் சந்திச்சா நல்லா இருக்கீங்களா அப்படிதான் கேட்பான். ஊர்ல மழை பெஞ்சுதா, ஏன்னா ஊர் மக்கள் எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் நினைவுபடுத்தினாங்க. அது மாதிரி விருந்துன்னா புதுமை, விருந்தினா புதுசா வீட்டுக்கு வர்றவங்க. அதுல இருந்து நிறைய கருத்து சொன்னாங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி, 1200 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த கம்பராமாயணத்தில இருந்து காட்சி சொன்னாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சிலப்பதிகாரத்தில இருந்து கருத்து சொன்னாங்க. ஆக பண்பாடு காலம் காலமாக வருகிறது. அது இன்னைக்கு புதுசா வந்து போறதில்லை. நாகரிகம் காலத்துக்கு காலம், நாட்டுக்கு நாடு மேற்படும். பண்பாடு இருக்கிறது, அது உள்ளத்து உணர்வின் அடிப்படையிலானது, அது மாறாதது அப்படிங்கிறத அந்த கால நிகழ்ச்சி, இந்த கால நிகழ்ச்சி, விருந்தோம்பல்லாம் எதுல இருந்து இருக்கு, எப்படிலாம் தொடங்குறாங்க, ஒரு வீட்டு நிகழ்ச்சிகள்லாம் எப்படி அழைச்சி எப்படி எல்லாம் இருந்து கௌரவிக்கிறாங்க அப்படிங்கிறலாம் சொல்லிட்டு பெரியாரை துணைக்கோடல் சொன்னாங்க. தந்தை தாய் எப்படி தன்னுடைய குழந்தைகளை மேல்நாட்டுக்கும் நம்ம நாட்டுக்கும் ஒத்துக்க பார்த்துருக்காங்க. மேல்நாட்டுல பெற்றோர் எப்படி குழந்தைகளை வளர்க்குறாங்க, இங்க எப்படி வளர்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா தொட்டு காட்டினாங்க. சபை, இந்த மன்றம் அவைகளை குறித்துக் கொள்ளுகிறது. நல்லது, ரொம்ப சிறப்பா பேசினா. அவங்களுக்கு இன்னொரு கைத்தட்டல் கொடுங்க. அடுத்தது, அதையெல்லாம் இல்லை நீங்க எப்படி வலியுறுத்தினாலும் பண்பாடு இப்பொழுது தேய்ந்து கொண்டிருந்தான் இருக்கிறது என்று வலியுறுத்தி பேசுவதற்காக செல்வி ராகஸ்ரீ வராங்க. நல்ல பேச்சாளர் அவங்க. நல்ல கைத்தட்டுங்க. உங்களில் ஒருவர் சிறப்பாக பேசுவது கைத்தட்டி வரவேற்று. தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழ் என முத்தமிழ் இருக்கும் என் தமிழ் அன்னைக்கும், நடுவர் அவர்களுக்கும், ஆசிரியர் அவர்களுக்கும், என் உடன்பிறவா சகோதரருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது பட்டிமன்ற தலைப்பு என்ன? தமிழர் பண்பாடு வளர்கிறது, தேய்கிறது. இப்போ இந்த காலகட்டத்துல இன்னும் தமிழர் பண்பாடு இருக்கு, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கு. அப்படின்னா நம்ம ஏங்க இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு பண்ணி 2 அணியா பிரிஞ்சு விவாதம் பண்ணிட்டு இருக்கணும்? எப்போ நம்ம எங்க தமிழர் பண்பாடை பத்தி பேச ஆரம்பிச்சுமோ அந்த இடத்திலே தெரியுது தமிழர் பண்பாடு இல்லைன்னு. அதுலயே தெரியலையாங்க தமிழர் பண்பாடு இல்லைன்னு. எனக்கு முன்னாடி பேசின சகோதரி சாதனா அவர்கள் விருந்தோம்பலை பத்தி பேசிட்டு சாதனை புரிஞ்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசினது வேணா சாதனையா இருக்கு,
இருக்கலாங்க. ஆனா அவங்க சொன்ன ஒரு விஷயம் வேதனையா தாங்க இருந்தது. அந்த காலத்துல எல்லாம் விருந்தோம்பல் என்னன்னு தெரியுமாங்க? அந்த காலத்துல வாகனம் எதுவும் இல்லாதனால ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு போறவங்க கால்நடையா தாங்க போகணும். அப்ப அவங்க ரொம்ப மைல் தூரம் நடந்தாங்கன்னா அவங்க ரொம்பவே களைப்பாயிடுவாங்க. அப்ப அவங்களுக்கு ஓய்வெடுக்க ஒரு இடம் வேணும் அப்படின்றதுனாலதான் அந்த காலத்துல எல்லார் வீட்டு வெளியும் திண்ணன்னு ஒண்ணு கட்டினதே. அவங்க கட்டுறவங்களும் யோசிச்சுதாங்க கட்டுவாங்க. யாராச்சும் பசியோட இருந்தாங்க இல்ல சோறு வந்தாங்கன்னா அவங்க கூப்பிட்டு சாப்பாடு போடலாமே, ஓய்வெடுக்க இந்த இடத்த கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் திண்ணையை கட்டினது. ஆனா இந்த காலத்துங்க யார் வீட்டுலங்க திண்ணை இருக்கு? திண்ணை கட்டி தான் வீட்டை கட்டுறாங்களா? அப்படியே வீட்டை கட்டலான்னு ஒரு 1/2 கிரவுண்ட் இடத்த வாங்கி வீட்டையே கட்டினாலும் சுத்தி ஒரு 10 அடி உயரத்துக்கு ஒரு காம்பவுண்ட் எழுப்பிறாங்க. வெளியே வாட்ச்மேனும் இல்லாம போர்டு என்னன்னு நாய்கள் ஜாக்கிரதை, என்னன்னு நாய்கள் ஜாக்கிரதை அப்படின்னு போர்டை வச்சிடறாங்க. இப்போ அதை பார்த்து படிச்சுட்டு போறவங்க உள்ள நாய் இருக்குன்னு மனுஷங்க ஜாக்கிரதையா போகணுமா இல்ல நாயெல்லாம் ஜாக்கிரதையா போகணுமா புரியாமலே போற காலங்க இது. இந்த காலத்துல யார் வீட்டு முன்னாடியாச்சும் போய் தண்ணீர் வேணும் உணவு வேணும் கேட்க முடியுதாங்க? ஒரு வீட்டு முன்னாடி 10 நிமிஷம் நின்னாலே போதும். அந்த வீட்டுக்கார அம்மா சிசிடிவி கேமரால பார்த்துட்டு உடனே வெளியே வந்து ஏன் என் வீட்டை குறு பார்த்துட்டு இருக்க, உனக்கு என்ன, நீ என்ன கொலைகாரனா திருடனா கேட்டுட்டு இல்லாத வார்த்தையில பேசுற காலம் வருது. அதுவும் இல்லாம இதுக்கும் மேல ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க, உடனே போன் அடிப்பாங்க எங்க 100க்கு, அவன் அதுலயே அலத்தெரிக்க ஓடுவாங்க. தண்ணிய வேணா ஏதோ வேணா நீங்களே வச்சுக்கோங்க, அதுலயே ஓடுவாங்க. அந்த மாதிரி காலகட்டங்க இது. இதுல எங்க தமிழர் பண்பாடு வளர்ந்து இவங்க பேச வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே வேணா இப்படி வேணா வச்சுக்கலாங்க. அந்த காலத்துல தின்ன வேணா இந்த காலத்துல பால்கனியா மாறி இருக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? காஃபி குடிச்சிட்டே எடுத்த வீட்டுல என்ன நடக்குது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு என்ன சண்டை, மாமியார் மருமகளுக்கு என்ன சண்டை, யார் வரா யார் போறா என்ன சமைக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்க தாங்க யூஸ் ஆகுது. அப்போ இந்த காலத்துல விருந்தோம்பல் எங்கங்க இருக்கு? இல்ல இருக்குதுன்னு வேற பேசிட்டு போறாங்க. எதிரணியில இருக்க சகோதரி சொன்னாங்க, கொரோனா காலத்துல நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டோம் இல்ல நம்ம கசாயம் கபசுறு குடிநீர் தானே குடிச்சோம். எதுங்க அந்த 2 வருஷமா விட்டா அந்த 2 வருஷத்துல 2000 வருஷத்துக்கு எழுப்பீங்க போல. ஏங்க பயத்தினால வரது இல்லைங்க நம்ம தமிழர் பண்பாடு, வீரத்திலயும் உணர்வுலயும் வரதாங்க நம்ம தமிழர் பண்பாடு. அதே மாதிரி அவங்க சொல்றாங்க திருமணம் காது குத்து விழா சடங்கு எல்லாத்துலயும் சாப்பாடு போட்டு தானே அனுப்புறாங்க. அது எப்படி சாப்பாடு போறாங்களா கேளுங்க. வாழெல்லாம் விரிச்சு, எப்படி வாழெல்லாம் விரிச்சு அரிசியான சாப்பாடு எல்லாம் வச்சு அன்போடு பரிமாறுறாங்களா? எப்படி அன்போடு? ஏங்க நீங்க வேற இந்த காலத்துல யாருங்க அன்போடு பரிமாறுறா? எது கேட்டாலும் கான்ட்ராக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒரு வேர்டை சொல்லிடுறாங்க. அங்க பரிமாறத்துக்கு ஆள் இருக்கானா அதுக்கு ஒரு 5 பேர், சரி தாம்பளை போய் கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கானா அதுக்கு ஒரு 2 பேர், சரி வரவேற்புக்காவது ஆள் இருக்கா அப்படின்னா அதுக்கு 2 பெண்களை அலங்காரம் பண்ணி நிக்க வச்சுறாங்க. இப்ப அந்த 2 பெண்களை போய் வாடகைக்கு ஒரு பொம்மை வாங்கி வந்து நிக்க வச்சுறாங்க. அந்த பொம்மை பாவம் கையோ தலையாடி நின்றுட்டு இருக்கு. அது வாழ்ந்தது அழுதே தீர்த்துரும் போலங்க. அந்த மாதிரி காலகட்டம் இது. இப்போ திருமணத்துல கான்ட்ராக்ட் எடுத்து பண்றது போய் திருமணமே கான்ட்ராக்ட் தாங்க இருக்கு. நம்ம பக்கத்து படமா சீரியலா 1 வருஷம் திருமண கான்ட்ராக்ட் 2 வருஷம் திருமண கான்ட்ராக்ட். இதுல எங்க தமிழ் பண்பாடு நீங்க பாக்குறீங்க? இதுல இருந்தே தெரிய தமிழ் பண்பாடு கலந்துட்டு தான் வருது அப்படின்னு. இப்போ சரி கான்ட்ராக்ட் திருமணம் தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு வந்திருக்குங்க, ப்ரீ வெட்டிங் ஷூட். என்னமா ப்ரீ வெட்டிங் ஷூட்? ஐயோ அதை பத்தி பேசுறேன்னு விருப்பப்படலங்க. அந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, நீங்களே சிரிக்கிறீங்க. அந்த மாதிரி தான் ப்ரீ வெட்டிங் ஷூட்னா எல்லாம் சிரிச்சுட்டு போறாங்க. அவங்க இல்லாத சாகஸ் எல்லாம் பண்ணி மலை உச்சிக்கலாம் போய் டைட்டானிக் போஸ் கொடுக்குறாங்க. எப்படி டைட்டானிக் போஸ்? அது மட்டும் இல்லாம கப்பல் எடுத்து போய் நடு கடல்ல போய் போட்டோ ஷூட் பண்றாங்க. அதுல எத்தனை உயிர் பறிப்போது தெரியுமாங்க? அந்த காலத்துல நிச்சயதார்த்தம் பண்ணோன்னே ஆணும் பெண்ணும் ஒருத்தது பார்த்துக்கவே மாட்டாங்க. ஆனா இந்த காலத்துல ப்ரீ வெட்டிங் ஷூட் அப்படின்ற பேர்ல வாழ்க்கை அவங்களே தொடக்கத்துக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கை அவங்களே முடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி காலகட்டங்க இது. இப்ப இதுக்கும் மேல ஒண்ணு வந்திருக்கு கேளுங்க. அந்த காலத்துல ஒரு பெண் கருவுற்றா அந்த பெண்ணை சுத்தி இருக்கவங்க எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க தெரியுமா? ஆனா இந்த காலத்துல ஒரு பெண் கருவுற்றா முதல் மாசத்துல இருந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் இங்க போய் ஷூட்டிங் எடுக்கணும், 2ஆம் மாசம் இங்க போய் ஷூட்டிங் எடுக்கணும் அப்படின்னு பேசிட்டு இருக்க காலம் இது. அதுவும் இல்லாம குழந்தை பிறந்த உடனே சில செகண்ட்ஸ்ல போட்டோ எடுத்துறாங்க. அந்த காலத்துல ஏங்க போட்டோ எடுக்க சொல்றாங்க? கண்ணு பற்றலாம் ஏதோ இல்லைங்க, எல்லாம் கம்பி கட்டுற கதை. இப்ப நான் சொல்றது கேளு, இதுதான் சயின்டிபிக்கான ரீசனே. கேமராவோட லென்ஸோ லைட்டோ குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகும் அப்படின்றதுனால தாங்க அந்த காலத்துல போட்டோ எடுக்க சொன்னது. ஆனா இந்த காலத்துல யாருங்க பெரியவங்க பேச்சு மதிக்கிறா? அவங்க சொல்றாங்க அந்த காலத்துல திருமணம் எப்படி நடக்கும் தெரியுமாங்க? 10 ஊர்ல இருந்து ஒரு பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகலாம், பையனை நல்லா பார்த்துப்பாளா, கூட்டு குடும்பத்துக்கு வாய ஒத்துப்பாளா அப்படிலாம்
பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் சம்மந்தம் பேசி கை நினைச்சு வெத்தலை பாக்கு மாத்திக்கிட்டு, அதே மாதிரி பெண் வீட்டுக்காரங்க ஆண் வீட்டுக்காரங்க வந்து கையெல்லாம் நினைச்சு வெத்தலை பாக்கலாம் மாத்திக்கிட்டு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் பண்ணி திருமணத்துக்கு நாள் குறிச்சு பந்தக்கால்லாம் நட்டு இன்விடேஷன் அடிப்பாங்க பாருங்க. அதை அடிச்சு கொடுக்கறதுக்கு 1 மாசம் ஆகுங்க. யார் யாருக்கு எப்படி எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு துணி வைக்கணும், எப்படி எப்படிலாம் கொடுக்கணும்னு பார்த்து பார்த்து பண்ற காலம் போய் இப்போ இன்விடேஷன் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? நீங்க வந்து டிங்குன்னு அனுப்புறாங்க. என்ன ஃபேமிலி குரூப்ல இன்விடேஷன் அனுப்புறாங்களா? அங்கதான் ஒண்ணு வரும் டிங்குன்னு. என்னது ஜிபேல மொய் அனுப்புறாங்களா? அந்த மாதிரி காலகட்டங்க இது. இதுல எங்க நீங்க தமிழ் பண்பாடை பாக்குறீங்க தெரியல. அதுக்கப்புறம் எதிரணியில இருக்கவங்க வீரத்தை பத்தி பேசிட்டு போறாங்க. ஏதோ கதெல்லாம் வேற சொன்னாங்க, அதெல்லாம் ஒத்துக்கிறாங்க, அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த காலத்துல வீரம் எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? அது ஒரு அம்மா குழந்தைங்களுக்கு எப்படி வீரத்தை சொல்லி தராங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒரு சோப்பு போட்டு குளிச்சாதான் வீரமே வருமாங்க. அதான் என்ன சொல்ற புரியலையா? அதான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியலையா? அச்சமலை அச்சமலை ஓடு, எப்படி அச்சமலை அச்சமலை ஓடு, இப்படி தாங்க வீரமே வருது. அப்புறம் எதிரணியில இருக்கவங்க சொல்றாங்க, தமிழ் பண்பாடுலயே சிறந்த பண்பாடு பெரியவங்க மதிக்கிறது தானே. ஏங்க நீங்க வேற கடுப்பேத்திட்டு இருக்கீங்க? இந்த காலத்துல யார் பெரியவங்க மதிக்கிறா? அவங்க சொல்றாங்க பிறந்தநாள் பர்த்டே அந்த மாதிரி காலை விழுறாங்களாம், திருமணம் அந்த மாதிரி காலை விழுந்தா வாழ்க்கை தொடங்குறாங்களாம். எப்படிங்க உங்களுக்கு பர்த்டே டெய்லி வருதோ, திருமணம் டெய்லி நடக்குதோ, வருஷத்துல 1 நாள் காலை விடுறீங்க, அது எதுக்கு? காசு கொடுப்பாங்க. எப்படி காசு? அந்த மாதிரி காலகட்டங்க இது. அதே மாதிரி அவங்க சொல்ற காலத்துல பெரியவங்க வந்து ஒரு நம்ம குழந்தை பெத்துட்டோம் வளர்த்துட்டோம் அப்படி இல்லாம அந்த குழந்தை ஒரு அடி எடுத்துக்கல இருந்து பள்ளி படிப்பை முடிக்கிறதுல இருந்து கல்லூரி படிப்பை முடிக்கிறது இருந்து கல்யாணம் பண்ணி வச்சு ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு உங்க வாழ்க்கையை நீயே பாத்துக்கோ அப்படின்னு விட்டுற மாட்டாங்களாம். கடைசி வரைக்கும் கூட இன்ப துன்பத்தை எல்லாம் கலந்துப்பாங்களாம். ஏங்க அவங்க கட்சி இருக்க கூட இருப்பாங்க, நீங்க இருப்பீங்களா? அதான் நீங்க கேள்வியே. அப்படின்னு பார்த்தா இன்னொரு தமிழ் பண்பாடுல பெரியவங்க மதிக்கிறது இன்னும் இருக்குங்க. அப்படின்னு பார்த்தா நம்ம நாட்டுல 100க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்ட முதியோர் இல்லங்கள் இன்னும் நம்ம நாட்டுல இருக்குதுங்களா? அப்போ தமிழ் பண்பாடு எங்க இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? இன்னமும் தமிழ் பண்பாடான பெரியவங்க மதிக்க நம்ம நாட்டுல இருக்குன்னா நம்ம நாட்டுல ஒரு முதியோர் இல்லங்கள் கூட, எப்படி ஒரு முதியோர் இல்லங்கள் கூட எப்ப இல்லையோ அப்ப நான் ஒத்துக்கிறாங்க தமிழ் பண்பாடான பெரியவங்க மதிக்கிறது இன்னும் நம்ம நாட்டுல இருக்குன்ட்டு. அது இருக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொல்றாங்க, லாஸ்ட் முடிவுரை வேற சொல்றாங்க, எப்படி பானை செய்யும் குழலின் சக்கரம் சூழ்ந்து கொண்டிருக்கும் வரை, பானை செய்யும் குழலின் சக்கரம் சூழ்ந்து கொண்டிருக்கும் வரை, வேட்டி சேலை செய்யும் நெசவரின் தரிச்சத்தம் கேட்கும் வரை, உன் பசி போக்கும் ஓனின் மூச்சு இருக்கும் வரை, நீங்கள் நடுவராக இருக்கும் வரை. ஐயா உங்களுக்கு ஐஸ் வச்சுட்டு போறாங்க, அந்த ஐஸ ஊருக்கு வைக்கிற மாதிரி நான் சூடான ஒரு விஷயம் சொல்றேன், அதை கேளுங்க. எப்போ நம்ம நாட்டுல உணவையும் நீரையும், என்ன உணவையும் நீரையும் தண்ணீர் கொடுத்து வாங்க ஆரம்பிச்சுமோ அப்பவே நம்ம தமிழ் பண்பாடு அழிஞ்சிச்சு நான் சொல்வாங்க. இப்ப அதுக்கும் மேல மூச்சு காத்தி வாங்க ஆரம்பிக்கிறோம். என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? அதாங்க ஆக்சிஜன் சிலிண்டர். கொரோனா காலத்துல அலைஞ்சிங்களா? நான் 5000 தரேன் 10,000 தரேன் தாங்க அலைஞ்சிங்களா? அங்க தெரியல உணவையும் நீரையும் மூச்சு காத்தி எப்ப வாங்க ஆரம்பிச்சுமோ அப்பவே நம்ம தமிழ் பண்பாடு அழிஞ்சிருச்சுன்னு இது நான் நடுவர் நல்ல பதிவு செஞ்சுட்டு நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். ரொம்ப செல்வி ராகஸ்ரீ ரொம்ப அழகா தங்களுடைய கருத்துக்களை எல்லாம் திறமையா மறுத்தாங்க. அதுதான் ஒரு சிறப்பு. கடைசியா முடிக்கும் போது சொன்னாங்க பாருங்க, பெரியோரை மதித்தல் துணைக்கோடல் என்ற அந்த நிலை இருந்திருந்தால் முதியோர் இல்லங்கள் ஏன் இருக்கிறது அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப நாம சிந்திக்க வேண்டிய கருத்து அதெல்லாம். இந்த மன்றம் அதையெல்லாம் கவனத்தில் கொள்ளுகிறது. வீட்டுக்கு போனா விருந்தோம்பல் எங்க இருக்கு? நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு இருக்கு. நான் கூட ஒரு வீட்டுக்கு போனேன், பார்த்தா நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கான். அங்க பார்த்தா பெரிய நாய் ஒண்ணு பயங்கரமா குறைக்குது. சரி, ஒரு நாய் தானே குறைக்குது, நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கானுன்னா மேலே ஒருத்தர் எட்டி பார்த்தாரு, யாரு எங்க வந்த அப்படின்னு. பரவாயில்ல, சரியாதான் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கான். வளர்க்கிறது ஒரு நாய், இருக்கிறது ஒரு நாய், 2 நாய். அதனால்தான் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்காங்க. அதனால ரொம்ப நல்ல கருத்துக்களை எல்லாம் நினைவுபடும். இந்த மாதிரி வீட்டுக்கு வர்றவங்களுக்கு எல்லாம் எங்க தண்ணியே விலை பேசி விற்கிற காலம் ஆயிட்டுது. வீட்டுக்கு யாராவது வந்து நின்னா அந்த காலத்துல பரிவோடு வாங்கன்னு கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சு தண்ணி கொடுக்கற காலம் அந்த காலம். அங்க இப்போ சார் நம்ம பெருமாள் சார் இருக்கிற பகுதி பூங்கா நகர்னு பேரு. அங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டு மனை பார்க்கறதுக்காக நண்பருக்காக போயிருந்தோம்.
அங்க தண்ணி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நண்பருக்கு சொன்னீங்களா, தண்ணி நல்லா இருக்கும்பா, நாள் நீ நம்பிக்கையோட வீடு வாங்கலாம், மனம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி. பக்கத்துல தூரத்துல ஒரு தனியா ஒரு வீடு இருந்தது. அங்க போய் அவங்க கிட்ட கொஞ்சம் கதவை தட்டி கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மான்னு கேட்டோம். போயான்னு கதவை டமாலும் சாத்திட்டு போயிட்டாங்க. எனக்கு பயம், என்னமா தண்ணி கேட்கறது, எல்லாரும் தண்ணி கொடுப்பாங்க, தண்ணி கேட்கறதுக்கு போய் கதவை இப்படி டமாலும் சாத்திட்டு போறீங்களேன்னு கேட்டா, இப்படிதான் போன வாரம் ஒருத்தன் வந்து தண்ணி கேட்டான், சொம்புல தண்ணி கொடுத்தேன், பித்தளை சொம்ப தூக்கிட்டு போயிட்டாங்கிறாங்க. அதனால காலம் எப்படி இருக்கிறது, உதவி செய்ய கூட பயமா இருக்குது. உதவி செய்யறதுனால யாரும் முன் வர்றதில்லை. பண்பாடு எங்கே வளர்கிறது அப்படிங்கிற திறமையான வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். அவர்களுக்கு இந்த அரங்கம் தன்னுடைய நல்ல கைத்தட்டலோட ஒரு நன்றி தெரிவிச்சு. தொகுத்து வழங்க அழைக்கின்றோம். அது தொடங்கிய அணிதான் முடிக்கணும். அதனால இப்போ தேய்கிறது என்ற அணியினுடைய தலைவர் 2 நிமிடங்கள் தங்களுடைய கருத்தை, பேசின கருத்து வேணா, என்ன கருத்தை முத்தாய்ப்பா வச்சிருக்கிறாங்கன்னு 2 நிமிடங்களில் தொகுப்புரை வழங்குமாறு கனிவோடு வேண்டுகிறேன். செல்வி பிரியதர்ஷினி தொகுப்புரை வழங்குவார். மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. எதிரணியிலிருந்து என்னுடைய சகோதரி மூச்சு முட்ட தமிழர் பண்பாடு பத்தி நல்லா பேசினாங்க. ஆனா அவங்க பேசினதுல மிகப்பெரிய பிழை ஒன்று உள்ளது ஐயா. வெள்ளையர்களை அண்ணாந்து பார்க்கும் சுறுசுறு பெயர் பெற்ற நம்ம தமிழர்கள்க அதிகாலையில் எழுந்து பழைய சோறும் சின்ன வெங்காயம் பருகி பின் சேத்தில் இறங்கி வேர்வை சிந்து வேலை பார்த்தவங்க நம்ம நாட்டு மக்களுங்க. என்ன சொன்னாங்க, வேளாண் வந்துட்டா வெள்ளைக்காரன்னா. ஐயோ, அப்பவே அவங்க தமிழர் பண்பாடை இழிவுபடுத்திட்டாங்க. நடுவர் ஐயா, செந்தமிழ் மொழின்னு சொன்னாங்களே, யாருங்க இப்போ செந்தமிழ்ல பேசுறா? இப்போலாம் தமிழ்ல பேசுறதே பெரிய விஷயமா ஆயிடுச்சுங்க. நம்ம நடுவர் ஐயா சொன்ன மாதிரிதான் அம்மாவை மம்மின்றதும் அதையும் சுருக்கி மம்மின்றாங்க, அப்பாவை டாடின்றதும் அதையும் சுருக்கி டாடுன்றாங்க. அதை விட பெரிய கொடுமை என்னங்க, அங்கிள் ஆன்டி. எதிர்க்க வீட்டுல இருக்கவங்க அங்கிள்ன்றான், சித்தப்பாவையும் அங்கிள்ன்றான், பெரியப்பாவையும் அங்கிள்ன்றான். உறவு மனுக்களுக்கு வித்தியாசம் கூட தெரியாம இருக்கவங்க எப்படிங்க பண்பாடு மட்டும் வளரும்? பட்டு புடவை கட்டுனா நேர்மறையானதா, நல்ல எண்ணத்தை தருதா, அது நம்ம பண்பாடா? ஏங்க, வருஷத்துல ஒரு நாள் மட்டும் புடவைய கட்டுறாங்க, மிச்ச நேரத்துல இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணி அதுல ஒருத்தவங்க பண்றாங்க பாருங்க, பிளாக் கலர் வாவ், ஆரஞ்ச் வாவ் வாவ் வாவ், மெஜந்தா கலர் oh my god wow, and my beautiful purple, so beautiful, so elegant, just looking like a wow அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவந்தாங்க. அது நல்லா இருக்கோ இல்லையா, அதை வாங்கி கட்டி அதுக்கு அழகு பார்த்து பட்டு கொடையாவது பண்பாடாவது போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்புறம் அந்த காலத்துல ஆறாரோ ஆறாரோன்னு சொல்லிட்டு பாட்டு பாடி குழந்தைங்களை தூங்க வைப்பாங்க. ஆனா இப்போ உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு, கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சுன்னு அப்படின்னு பாட கூட மாட்டுறாங்க. போன்ல ஆன் பண்ணி விட்டு அதை கேட்டு தூங்க வைக்கிறாங்க குழந்தைங்கள. தமிழர் பண்பாடு தேய்கிறது என தீர்ப்பளிக்கும்னு கேட்கும். நன்றி. செல்வி கோபிகா அவர்கள் தங்கள் அணியினுடைய வாதங்களை மிக 2 நிமிடங்களில் தொகுத்து வழங்குவார்கள். இரண்டாவது முறையாக வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எதிரணியிலிருந்து இப்ப பேசிட்டு போனாங்களா, அவங்க சொன்னாங்க கூடா நட்பு கேடாதா போய் முடியும்ட்டு. அப்படிலாம் இல்லைங்க. புராண காலத்துல எப்படி அவ்வை அதியமான் கர்ணர் துரியோதரனோ அது மாதிரி இப்ப கூகுள் நிறுவனத்தை கண்டுபிடிச்சது 2 ஃப்ரெண்ட்ஸ், மைக்ரோசாப்ட கண்டுபிடிச்சது ஃப்ரெண்ட்ஸ். இப்ப கான்செப்டை யோசிக்காம கூகுள்ல போட்டு வந்திருப்பாங்களே, அப்ப தெரியலையா அந்த நட்புனால வந்த கூகுளோட அருமை? இது தமிழர்களின் பண்பாடு நட்பை வளர்க்கலையா நடுவரையா? அடுத்து சொன்னாங்க சோ பியூட்டிஃபுல் வா வாவ்னு பாட்டு பாடினாங்களே, அதெல்லாம் கூட விடுங்க. தமிழர் பண்பாடு தேயுது தேயுதுன்னு இந்த போடியமே தேய்க்கிற அளவுக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. கை தட்டி
பொங்கல் திருநாள் யாருதுங்க? நம்ம தமிழரின் பண்பாடு. நாங்க தான் தமிழர் பண்பாடே இல்லைன்னு சொல்றவங்கள, அப்ப அந்த 4 நாள் லீவு மட்டும் எதுக்கு? காலேஜ் ஸ்கூல் வந்து போலாம்ல. அப்ப மட்டும் தமிழர் பண்பாடு கெத்து அப்படியே கரும்பு கையில வச்சு போட்டோ கொடுக்குது. #10 I am தமிழச்சி, #10 I am தமிழன். அப்ப ஸ்டேட்டஸ் போட மட்டும் தமிழன் தான் என்னாலும் சொன்னாலே திமிரேறுன்னு சொல்லிட்டு வீரனா எங்க போச்சு, விருந்தோம்பல்னா எங்க போச்சு? விருந்தோம்பல் இருக்கு, பேர் இப்ப என்ன தெரியுமா? ட்ரீட். அப்பெல்லாம் பிறந்த நாள் போது வாழையில போட்டு சோறு போட்டாங்க. இப்ப போன்ல கேக்குது, ட்ரீட் கொடுத்துருங்க, ஹோட்டல்ல போய் சாப்பிடுறீங்க. இங்க எங்க விருந்தோம்பல் மறையுது? மாடலா போயிட்டு இருக்கீங்க, ஆனா மாடலா ஒரு விருந்தோம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. பேரு மட்டும் தான் மாறுச்சு, விருந்தோம்பல் பதிலா ட்ரீட். இதுல எங்க ஐயா தமிழரின் பண்பாடு தேர் வளர்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. அதெல்லாம் கூட விடுங்க. பொங்கல் எதுக்கு பானையில செஞ்சு சாப்பிடுறோம்? உடல் நலத்திற்கு நல்லது பானையில செஞ்சு சாப்பிட்டா. அதே மாதிரி பொங்கலை பானையில செய்யறது நம்ம தமிழரோட பண்பாடு. அப்படிப்பட்ட பொங்கல் செஞ்ச பானை போய் ஹைதராபாத் பிரியாணியா பிரிஞ்சியா அது கூட பானையில எடுத்துட்டு வந்து தராங்க. அந்த அப்ப மட்டும் தமிழர் பண்பாடான பானை தேவைப்படுது. அத கூட விடுங்க நடுவரையா. இப்போ என்னதான் அவங்க வீட்டுல வஞ்சர மீனும் வாழை மீனும் வாங்கி குழம்பு வச்சாலும் ஸ்டீல் பாத்திரத்துல மண் சட்டியில தமிழர் பண்பாடான மீன் குழம்பு சாப்பிடும் போது வான்னு சொல்றீங்க. அது எங்க இருந்து நடுவரையா வருது? தமிழரின் பண்பாடான மண் சட்டி செய்யறதுல இருந்து தானே வருது. அடுத்தது விவசாயம் எந்த மூளைக்குன்னு கேட்டாங்க. மூளைக்கு போக கூடாதுன்னு என்னதான் டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் விவசாயத்தை ஏர் தொழுதுல இருந்து இப்ப டிராக்டர்ன்ற பேர்லயாவது விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. விவசாயம் கடினமானது இல்ல, எளிதாவும் பண்ண முடியும். விவசாயம் இருந்துட்டு தான் இருக்கும், அதை வளர்த்துட்டு தான் இருப்போம்னு சொல்றாங்க நடுவரையா. ஆகவே தமிழரின் பண்பாடு வளர்கிறது என்று தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தரணிவாழ் தமிழ் மொழியின் தன்மையினை மெருகேற்றினீர். பண்பாட்டின் பெருமிதத்தை பைந்தமிழால் பகிர்ந்தளித்தீர். தாய் தந்தை சொல்லுக்கு அழகானதொரு அகராதி அளித்தீர். இவ்வளவு நேரம் உயிர்ப்புடன் நிகழ்ந்திட்ட இந்த இரு அணிவாதத்தினையும் கேட்டறிந்த பின் தங்களின் தீர்ப்புக்காகவே நாங்கள் அனைவரும் ஆவலுடன் காத்திருக்கின்றோம் ஐயா. மீண்டும் இந்த மிகச்சிறந்த அவையை வணங்கி மகிழ்கிறேன். இங்கே கல்யாணி மேடம் ரொம்ப நாளைக்கு பிறகு வந்திருக்காங்க. அவங்கள பார்க்கறதே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. மிக நல்ல ஆசிரியை, நல்ல நிர்வாகி. எங்கள் ராதா டீச்சர் மாதிரி அவங்களும் மிகச்சிறப்பாக பொலிந்தவர்கள். அவர்களை வணங்கி மீண்டும் இந்த அவையை வணங்கி உங்களை எல்லாம் உங்களோடு சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப அற்புதமாக 2 அணியினரும் ரொம்ப திறமையான வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதுலயும் இந்த பண்பாடு தேய்கிறது என்ற அணியில பேசினவங்க ரொம்ப ஆணித்தரமா மறுத்தாங்க. ஒரு கருத்தை மறுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நாசுக்காவும் செஞ்சாங்க, ஆணித்தரமாவும் மறுத்தாங்க. அவங்க நட்புன்னு சொல்லும் போது நட்பு எங்கெங்க இருக்கு? கூடா நட்பு கேடாய் முடியும். என்ன அழகாலாம் வச்சாங்க. நண்பர்கள் இப்பெல்லாம் நண்பர்களாவா இருக்கிறான். இல்லை, நான் ஒரு இதுக்கு போயிருந்தேன். ஒரு 2 நண்பர்கள் பேசிக்கிறத இப்படி கொஞ்சம் கேட்குற மாதிரி இருக்குது. நான் ஒட்டு கேட்குற மாதிரி நினச்சிக்காதீங்க, கேட்குற மாதிரி நேரிட்டு ஒருத்தவன்ட்ட கேட்குறான், டேய் என்னடா உங்க அப்பா வீட்டுக்கு போயிருந்தேன், நீ எங்கன்னு உங்க அப்பாவை கேட்டேன், அவர் அது எங்க மேய போயிருக்குதோன்னு சொல்றாரா அப்படின்னா அவன். இவன் அதுக்கு பதில் சொல்றான், ஓ நீதான் வந்தியா, உன்னை பத்தியும் சொன்னார்டா எங்க அப்பான்னு. என்ன சொன்னாருன்னு கேட்டான் இவன். அதுக்கு அவன் சொல்றான், ஒரு எருமை உன்னை தேடிட்டு வந்தது இல்ல, அவன் அவங்க அப்பா மேய போயிருக்குன்னு சொல்லியிருக்காரு, இவனை எருமை வந்ததுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப நண்பர்கள் 2 பேரையுமே மனுஷனா மதிக்கல. ஏன்னா அப்படி நடந்துக்கிறது இல்ல, நண்பர்கள் அப்படி இருக்கிறான். அதையெல்லாம் சுட்டி காட்டினாங்க. ரொம்ப கொடை எங்க இருக்கிறது? அடுத்தவர்களுக்கு கொடுப்பதில்லை. கல்யாண வீட்டு சாப்பாடு இப்ப எல்லாம் சாப்பாடு மாதிரியா இருக்குது. அந்த காலத்துல பாசத்தோட வரவேற்று அவங்களை அன்பா கூட்டிட்டு போய் 1 மாசத்துக்கு முன்னாடியே தகவல்லாம் சொல்லிடுவாங்க. அன்பா கூட்டிட்டு போய் உட்கார வச்சு அவங்கள சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட உட்கார வச்சு கூட இருந்து பரிமாறி, இல்ல ரொம்ப அழகா அதையெல்லாம் மறுத்தாங்க. இப்ப அதெல்லாம் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. அது மாதிரி இப்ப எல்லாம் வரவேற்கிறதுக்கு கூட பொம்மையை வச்சிடறாங்க. அது தலையை ஆட்டி ஆட்டிக்கிட்டு இருக்கு. வரவேற்கிறதுக்கு பொம்மை, சாப்பாடே கான்ட்ராக்ட், எங்க விருந்தோம்பல் இருக்குன்னு கேக்குறாங்க. இல்ல, அதுக்கும் முன்னாடி இன்னும் இவங்க சொன்னது இன்னும் வேற.
கூட்டு குடும்பம் எங்க இருக்கு? கல்யாணமே கல்யாணமாவா இருக்கு? லிவிங் டுகெதர்ங்கிறான். கல்யாணத்துக்கு முன்னாடியே பழகி பார்த்து வேணும்னா கல்யாணம் பண்ணிக்கிறதா, இல்லாட்டி விட்டுறதா. நாடு எங்க போயிட்டு இருக்குங்கிற வருத்தத்தை தெரிவித்தார். அந்த காலத்துலலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோயிலுக்கு போவாங்க, ரொம்ப சந்தோஷமா பெற்றோர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு, சொந்தக்காரன் காலில் எல்லாம் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு முதல் கோயிலுக்கு போவாங்க. இப்பெல்லாம் சினிமாவுக்கு போறாங்க. அதனால்தான் கல்யாணத்துக்கு முன்னாடியே பிரிஞ்சு போயிடுறாங்க. புரிதல் இல்லை, அதனால் பிரிதல் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி புரிந்து கொள்ளாதவர்கள் வாழ்வது இருக்கிறதே, அது ரொம்ப கொடுமை. அது அதெல்லாம் சொன்னாங்க. கூட்டு குடும்பம்லாம் இப்போ அது மாதிரி தந்தை, தாய், கணவன், மனைவி, குழந்தைகள், இன்னும் சில பேர் பெரியப்பா சித்தப்பாவோடலாம் இன்னும் கூட்டு குடும்பமா இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க. இப்ப அது மாதிரி கூட்டு குடும்பம் இருக்கிறதா அப்படின்னா, கணவன் மனைவி 2 பேர் சேர்ந்து வாழறதே கூட்டு குடும்பங்கிறான். நிலைமை எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் இவங்க சுட்டி காட்டினாங்க. அது மாதிரி விருந்தோம்பல் எங்க இருக்கு? ரொம்ப ஆணித்தரமா மறுத்தாங்க. உண்மைதான். கணவனுக்கு சாப்பாடு போடுறதே இல்ல பெரிய விஷயமா இருக்கு. இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தவன் அந்த காலத்துல என்ன செய்வாங்க, உணவை எடுத்து வச்சிருப்பாங்க. ராத்திரி நேரம் ஆயிட்டுதுன்னா யாராவது வருவாங்களான்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்து, அவங்க எல்லாம் யாரும் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இவங்க சாப்பிட்டு மிச்சம் இருக்கிறது தண்ணீர் விட்டு வச்சிருப்பாங்க சாத்து. அதுதான் பழைய சோறு. இவங்க அதெல்லாம் சொன்னாங்க வேற. அதுதான் பழைய சோறுன்னு பேரு. பிச்சைக்காரனுக்கு ராத்திரிக்குன்னே சில பேர் வருவான், பிச்சைன்னு பேரு. இப்ப அப்படிலாம் யாரும் வர்றதில்லை. இந்த ஃப்ரிட்ஜ் வந்ததுல இருந்து பிச்சைக்காரனே யாரும் வர்றதில்லை. அதனாலதான் இந்த ஃப்ரிட்ஜுக்கு பிச்சைக்காரன் பட்டின்னு பேர் சொல்றது. ஏன்னா மீந்ததெல்லாம் அதுல ஒரு குப்பை தொட்டி மாதிரி அதுல போட்டு வச்சிட வேண்டியது. எங்க வீட்டுல எல்லாம் இப்போ காலையில இன்னைக்கு இட்லின்னு வச்சுங்களேன், ஹோட்டல் மாதிரி 2 சட்னி இருக்கும், ஒரு சாம்பார் இருக்கும் எல்லாம். ஏன்னா இன்னைக்கு காலையில வச்ச ஒரு சட்னி, நேத்து வச்ச ஒரு சட்னி, முந்தா நாள் வச்ச சாம்பார் எல்லாம் இப்ப அப்படியே வரிசையா இருக்கும். தேதி போட்டு வச்சுக்க வேண்டியதுதான், இல்லாட்டி இன்னும் பெருசாயிடும். அந்த மாதிரி ஆயிட்டு நம்ம பிச்சைக்காரனுக்கு உணவு போட்டுதான். ஒரு வீட்டுல ஒரு பிச்சைக்காரன் உணவு கேட்டான். இந்த அம்மா மிச்சம் இருக்கிறத கொண்டாந்து போட்டுது. அடுத்த நாளும் வந்தான், அம்மா தாயே பிச்சை போடுங்கன்னு வந்தான். அடுத்த நாளும் அவனுக்கு பிச்சை போட போச்சு. அதுக்கு முன்னாடி அவன் சொன்னான், அம்மா தாயே மகாலட்சுமி, சாம்பார்ல கொஞ்சம் உப்பு போடு, ரசத்துல கொஞ்சம் காரத்தை குறை. அந்த அம்மாவுக்கு வந்ததே கோபம். 30 வருஷமா சாப்பாடு போடுறேன், எங்க வீட்டுக்காரன் கூட இந்த மாதிரி சொன்னதில்லை, நீ சொல்றியடா உனக்கு எப்படிடா போடுறதுன்னு கேட்டுது. அவன் ரொம்ப நல்லா சொன்னான், தாயே மகாலட்சுமி அன்னபூரணி, நீ போடுற சாப்பாட்டை நான் பழிச்சு சொல்லுவேனா? உங்க வீட்டுக்காரர் தான் தாயே 50 ரூபா பணத்தை கொடுத்து என்ன இப்படி சொல்ல சொன்னாருன்னு சொன்னாங்க. ஏன்னா வீட்டுக்கார நிலைமையே அப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆக இதெல்லாம் அப்படி நாசுக்கா அவங்க சுட்டி காட்டினாங்க. தாரம் வந்தா தாயே கொண்டு வெளியில அனுப்பிச்சிடலாம் இல்ல, தாயோட அட்வைஸ் கேட்கறதில்ல, தாரம் வந்தா தாயை அடக்கி வச்சிடறான் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. சொத்துக்காக அண்ணன் தம்பி எல்லாம் விட்டு எப்படி எல்லாம் அண்ணன் தம்பியோட பாகப்பிரிவினை நடக்கிறது அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டினாங்க. அப்புறம் இன்னும் என்ன சொன்னாங்க, வீரம் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொன்னாங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் நெருடலா இருந்தது இந்த அணியில சொன்னது. காவற்பெண்டுன்னு புறநானூற்றுல வரும். உன் மகன் எங்க இருக்கிறான் அப்படின்னு ஒரு தாய் போய் கேட்பாங்க, இந்த தெருவுல போறவங்க. அதுக்கு அந்த அம்மா சொல்வா, அவன் எங்க இருக்கான்னு தெரியாது, புலி இருந்து போன கல்லளை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே. போர்னு வந்தா அவன் தோன்றுவான், அவனை பெற்றெடுத்த வயிறு இங்க நான் இருக்கேன், போர்னு வந்தா அவன் போர்க்களத்து தோன்றுவான். அவன் வீரத்தை சொல்வதற்காக வந்தது. அவன் அதை கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டாங்க, வேற ஒண்ணும் இல்லை. ஆக வீரம் அந்த இடத்தில் பாராட்டப்படுகிறது அப்படிலாம் சொன்னாங்க. அப்புறம் சினிமா பாடல்லாம் கட்டினாங்க, புடவை கட்ட தெரியாது அப்படிங்கறத. அது உண்மைதான். அது பல பேருக்கு புடவை கட்டையே தெரியறது இல்லை. அது சபையெல்லாம் குறிச்சு வச்சிருக்கு, தீர்ப்புல அதெல்லாம் சொல்லுவோம். அதனால இந்த அணி ரொம்ப சிறப்பா சொன்னாங்கங்கறனால பண்பாடு தேய்கிறது, வளரவில்லை அப்படின்னு தீர்ப்பளிச்சிடலாமான்னு எனக்கு நினைவு போச்சு எனக்கு. அப்புறம் அந்த அணியில கோச்சிப்பாங்களே, எங்களை பத்தி ஒன்னும் சொல்லியே அப்படின்னு. அவங்களும் ரொம்ப திறமையான வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். அது ரொம்ப இன்னும் மகிழ்ச்சியா இருந்தது. நட்புன்னு சொல்லும் போது திருவள்ளுவர் அதுக்காக 5 அதிகாரம் வச்சார். மற்றதெல்லாம் 1, 2 தான் வைப்பார். திருவள்ளுவர் நட்புக்கு மட்டுமே 5 அதிகாரம். நட்பு, நட்பாராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு, பழமை அப்படின்னு போற்றப்பட வேண்டிய நட்புக்கு பழமை அப்படின்னு 5 அதிகாரங்கள் வச்சார். யார் யாரெல்லாம் நண்பரா ஏத்துக்கணும், ஏத்துக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களை ஆராய்ந்து நண்பரா ஏத்துக்கணும், நண்பரா ஏத்துக்கிட்ட பிறகு ஆராயக்கூடாது. யார் யார் தீ நட்பு, யார் யாருக்கு எது கூடா நட்பு, அப்படி பிரிச்சு பார்த்து நட்பு பண்ணோம்னு வச்சுங்களேன், ஆயுளுக்கும் பிரியாது. 40 ஆண்டு காலமா என்னோட கல்லூரியில படித்த தோழர்கள் இன்னும் நண்பர்களாக இருக்கிறார்கள் கூட சொன்னாங்க. பள்ளியில படிச்சவங்களை எல்லாம் நாங்க மீண்டும் சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லுகிற போது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஆக யாரோடு நட்பு கொள்ளுகிறோம் என்று சொன்னால்
தேர்ந்தெடுத்து நட்பு கொண்டால் நட்புல பிரிவு என்பதில்லை, நட்பு உயிர் கொடுப்பான் தோழங்கிறதுக்கு உதாரணமா தான் அவங்க அழகா சொன்னாங்க. விவசாயத்தை பத்தி சொன்னாங்க. விவசாயம் ஒரு ரொம்ப அழகா ஒரு பையன் சொன்னான், விவசாயம் இதுவரையில் வெளுக்காத விவசாயம் அப்படின்னு சொன்னான். சாயம் எல்லா புடவைகளும் வெளுத்து போயிடும், ஆனால் இன்றும் வெளுக்காத ஒரு சாயம் விவசாயம்னு சொன்னான். ஒரு சின்ன பையன் ரொம்ப அழகா கவிதை எழுதினான். வகுப்புல சில பேர் பசங்க கவிதை எழுதுவான், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். அவங்களை எல்லாம் கூப்பிட்டு நான் பாராட்டுறது. சில பேர் அதுல பரிசெல்லாம் கூட வாங்கியிருக்கான் அப்படி பாராட்டினால. 2 வரியில அழகா சொன்னான், நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாதுன்னு எழுதினான் விவசாயத்தை பத்தி. இப்ப எவ்வளவு அழகா விவசாயத்தை யோசிச்சிருக்கிறான் பாருங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னால கொடை கொடுத்தவங்களை பத்தி எல்லாம் நினைவுபடுத்தினாங்க. முல்லைக்கு தேர் கொடுத்தவன், முல்லை கொடி காட்டுல ஒரு மனிதர்களுக்கு மட்டும் மனிதாபிமானத்தோட உதவி செய்யல, காற்றில் அலைந்து கொண்டிருக்கிற முல்லை கொடிக்கு கூட ஒரு தான் விலை மதிப்பற்ற தேரை அருகில் நிறுத்தி அது படர்வதற்கு வழிவிட்டு காலால் நடந்து கடிநகர் சேர்ந்தான் பாரின்னு சொல்லுவாங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த மாதிரி மார்கழி மாசத்துல ஒரு மயில் குளிரால் நடுங்கி கொண்டிருந்தது. தான் போட்டிருந்த விலை உயர்ந்த பட்டாடை அதுக்கு போத்திட்டு இவன் குளிரால் நடுங்கி வந்தான் அப்படின்னு மனிதாபிமானத்தோட உச்சம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அப்ப கொடை கொடுப்பது என்பது அந்த காலத்துல இருந்து பழக்கமா இருந்திருக்கு. வீட்டை பத்தி எல்லாம் சொன்னாங்க. உறவுகளோடு வாழ்ந்த காலம் அது உண்மைதான். அது இப்பெல்லாம் உடைமைகளை தான் அறிமுகப்படுத்துறோம். அந்த காலத்துலாம் இப்ப என் கல்யாணத்துக்கெல்லாம் எங்க அப்பா ஒரு மாசத்துக்கு முன்னாடி எங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லிவிட்டாருன்னா அவர் ஒன்றும் கஷ்டப்பட மாட்டார். அவர் உட்கார்ந்துருப்பாரு. எங்க பெரியம்மா, பெரியப்பா, சித்தப்பா, மாமா, அத்தை எல்லாரும் வந்துருவாங்க. வந்தவங்கள யாருக்காவது புதுசா வந்தாங்கன்னா அறிமுகப்படுத்து, இவங்க மாமா, இவங்க சித்தப்பா, இவங்க பெரியப்பா, இவங்க அத்தை, அப்படி உறவுகளை அறிமுகப்படுத்திய காலம். அவங்கதான் எல்லா வேலையும் பார்ப்பாங்க. உறவுகளை அறிமுகப்படுத்திய காலம் போய் இன்றைக்கு நிலைமை எப்படி இருக்கிறது? உடைமைகளை அறிமுகப்படுத்த ஃப்ரிட்ஜ் இது 20,000 30,000. இந்த சோபா செட் இருக்கே இது விலை உயர்ந்தது 70,000. இந்த டிவி இருக்கே 2,4 லட்சம். உறவுகளை அறிமுகப்படுத்திய காலம் போய் உடைமைகளை அறிமுகப்படுத்திய காலமா இருக்கேன்னு கூட இவங்க வருத்தப்பட்டாங்க. ஆனால் உறவுகள் இன்னும் சிறப்பாக இருக்கின்றன, இருந்து கொண்டிருக்கின்றன அப்படிங்கிறதையும் நாம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா உறவுகள் தான் நமக்கு கூட நிக்குது. அது மாதிரி தூய்மையான அன்பு, காதல் பத்தி சொன்னாங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. அது நாம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்று. சினிமாவில் தான் காதல் அப்படி முதல் நிமிஷம் அப்படி பார்ப்பான், அப்புறம் 2வது நிமிஷம் டூயட் பாடுவாங்க, 3வது நிமிஷம் அப்படி வான வீதியில பறப்பாங்க. நம்ம அதுதான் காதல்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. காதல் என்பது தூய்மையான அன்புங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னாங்க இல்லையா? தாய் மகனிடம் காட்டுகிற அன்பும், தந்தை மகளிடம் காட்டுகிற அன்பும், சகோதரியிடம் காட்டுகிற அன்பும், கணவன் மனைவியிடம் காட்டுகிற அன்பும், காதலன் காதலியிடம் காட்டுகிற அன்புக்கும் காதல்னு தான் பேர். நம்ம தான் பதப்பா புரிஞ்சுக்கிறோம். இன்னும் சொல்ல போனா இன்னும் உயர்ந்த நிலை என்னன்னா, இறைவன் பக்தன் அடியார்களிடம் காட்டுகிற அன்பு, கடவுள் ஆண்டவன் அடியார்களிடம் காட்டுகிற அன்புக்கு கூட காதல் தான் பேர். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாதமை நன்னறி குவிப்பதும் ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அப்ப காதல்ங்கிறது ரொம்ப உயர்ந்த சொல்லது. இந்த சினிமா தான் அதை கொச்சைப்படுத்தி அப்படி எல்லாம் பண்ணிருக்கு. அது மாதிரி மணிமேகலை காலத்துல இந்த ஆதிரை பத்தி சொன்னாங்க. கற்பில் சிறந்தவள், தீ கூட எரிக்கலையேன்னு, நான் உன் கணவன் உயிரோடு இருக்கிறான் வருவான், ஆனால் தான் உன்னை எரிக்கலேன்னு ஆதிரையினுடைய மேல இருந்து அசரீரி சொல்லிச்சிங்கிறத நினைவுபடுத்தினாங்க. இன்னொரு 2 நுட்பமான இடங்களை அறிமுகப்படுத்தினாங்க. விருந்தோம்பல்ங்கிற பண்பு எங்க போய் கம்பர் வச்சிருக்காரு அப்படின்னு அசோகவனத்துல போய் சீதை நினைச்சுட்டாங்க. ஐயோ, நான் கூட இருக்கிற போதே ராமன் கொஞ்சமா தான் சாப்பிடுவான், யாராவது விருந்தினர்கள் வந்தா அவங்களுக்கு கொடுத்துருவான். இப்ப அவன் எப்படியெல்லாம் துன்பப்படுவானோன்னு நினைச்சு அசோகவனத்துல கூட போய் வருத்தப்பட்டாளாம். விருந்தோம்பல்ங்கிற பண்பை எங்க கொண்டு வச்சிருக்காரு பாருங்க. அருந்தும் மெல்லடி சிலாரிட அருந்தும் என்று அழுங்கும். இந்த பாடல் சொன்னாங்க இந்த வரி. அருந்தும் மெல்லடி சிலாரிட அருந்தும் என்று அழுங்கும், விருந்து கண்ட போது என்னுருமோ என்று விம்மும்.
மருந்தும் உண்டுகொல் யானுற்ற நோய்க்கென மயங்கும் இருந்த மாநிலம் செல்லரித்திடவும் ஆண்டெழாதாள். அருந்தும் மெல்லடிசல், கொஞ்சம் அடிசல்னா உணவு, மெல்லடிசல்னா கொஞ்சமான உணவு, காய்கனி பழங்கள் தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சமான அருந்தும் மெல்லடிசில் ஆறிட அருந்தும், எப்படி சாப்பிடுவானோ, எப்படி துன்பப்படுவானோ. விருந்தினர் வந்துட்டா அவன் என்ன செய்வான்? மனம் கலங்குவான் இல்லையா? அதே மாதிரி சிலப்பதிகாரத்தை நினைவுபடுத்துறாங்க. புதுசா கணவன் பிரிஞ்சு போய் பல ஆண்டு காலம் கண்ணகி தனியா இருக்கிறா. மாதவியோட போய் ஒரே ஊர்ல இருந்தான். அவளோட சேர்ந்து வாழ்ந்து செல்வத்தை எல்லாம் தொலைத்தான். குன்று போல இருந்த செல்வத்தை இழந்து போயிட்டான். ஒரு குழந்தை பிறந்து அங்க அதுக்கு ஆடம்பரமான விழா கொண்டாடுறான். எப்படி இருக்கு ஒரு வீட்டுல? இப்ப என்ன பெண் சும்மா இருப்பாளா? ஏந்து போய் அவன் சட்டையை பிடிச்சி எங்கேயா இருக்கேன்னு கேட்க மாட்டா இப்பெல்லாம். ஆனா பண்பாட்டினுடைய உச்சம் எது தெரியுமா? அவ அப்படியே கடவுள் நினைச்சிட்டு இருந்தா இல்லையா? திடீர்னு ஒரு நாள் வரா. இப்ப என்ன நடக்கும் பாருங்க. 7-8 வருஷம் கணவன் வீட்லயே இல்ல, ஒரே ஊர்ல இன்னொரு பெண்ணோட இருக்கான். திடீர்னு வரான். என்ன நடக்கும் இப்போ? எங்கயா வந்த? ஏன் அவ விரட்டிட்டாளா? எதால் அடிச்சா உடனே கேட்பாள்? கண்ணகி ஒண்ணுமே கேட்கல. இவன் வந்திருக்கான்னு சொன்ன உடனே அவ புரிஞ்சுக்கிட்டாவ. மனம் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அவனும் அவளை பார்க்கறதுக்கு வைக்கும். அதனால என்ன செய்யறான்? நான் இங்க இருந்து மதுரைக்கு போய் செல்வத்தெல்லாம் இழந்துட்டான்னு இவன் கேள்விப்பட்டிருக்கான். நான் மதுரைக்கு போய் வாணிகம் செய்ய போறேன்னு சொன்னான். உடனே இவன் என்ன சொன்ன பாருங்க, சிலம்பூல கொன்மின் என்றான். என்கிட்ட சிலம்பு இருக்கு, எடுத்துட்டு போறியா? என்ன வார்த்தை பாருங்க. சிலம்பு விலை மதிக்க முடியாது, காலில் போட்டிருக்கிறது மங்கள நாண பொருள், அது யாரும் கொடுக்க மாட்டாங்க. சிலம்பூல கொன்மின் என்றான். என்கிட்ட சிலம்பு இருக்கு, எடுத்துட்டு போறியா? கொன், அந்த வார்த்தை மகர குறுக்கம்னு பேர் இலக்கணம். மென்மையான சொல்ல. சிலம்பூல வன்மையான சொல் கூட போடலையா? மென்மையான சொல்ல போடா. சிலம்பூல கொன்மின் என்றான். அவன் புரிஞ்சுக்கிட்டான், இவனும் நம்ம மேல் வெறுப்பு இல்லாம இருக்காங்க. நான் மதுரைக்கு போறேன் அப்படின்னு சொன்ன உடனே நானும் வரேன்னு புறப்பட்டான். இப்ப என்ன வேணான்னு சொல்லி பார்த்தா கேட்கல. நானும் வரேன்னு கிளம்புனான். உடனே புறப்பட்டா. இருங்க 2 செட் ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன், ஒரு லிப்ஸ்டிக் போட்டு வரேன். ஒன்னும் சொல்லல, அப்படியே புறப்பட்டா. கோவலன் சொல்றா, எழுகனை எழுந்தா என் செய்தனை. வழியில பூம்புகார் நகரத்திலேருந்து மதுரைக்கு எவ்வளவு தூரம் நடந்து போறாங்க. வழியில எல்லாம் அந்த பொண்ணு ஒண்ணுமே பேசலீங்க. கவுந்தேடிகள்னு சமணத்துறை கூட வராங்க. அங்க போய் மாதரி என்ற இடைக்குல மடந்தை அவளுக்கு அடைக்கலம் தரா. அங்கதான் சமைச்சு சாப்பிடுறாங்க. காவலர்கள் புடைசூழ, பணிப்பெண்கள் புடைசூழ இருந்த அந்த பெண் தனியா சமைக்கிறா. கண்ணகி சமைச்சு சாப்பாடு போடுறா. அவ படுற துன்பத்தை பாக்குறான். பார்த்த உடனே நீ புறப்படுன்னு சொன்ன உடனே புறப்பட்டு வந்துட்டியே, வந்திருக்காம இருக்கலாமேன்னு கேக்குறான். அதுக்கு அவ சொல்றா, இவங்க சொன்னாங்க இல்லையா, நான் கணவனை பிரிஞ்சிருந்ததுக்காக வருத்தப்படல, என்ன எங்கேயும் சினிமா பீச்சுக்கு அழைச்சிட்டு போகலன்னு வருத்தப்படல. ஆனா எதுக்கு வருத்தப்பட்டாலா? விருந்து எதிர்கோடலும் இறந்த என்னை அறவோர் கழித்தலும் அந்தனரி ஓம்பலும் துறவோர் கெதிர்தலும் தொல்லோர் சிறப்பின் விருந்து எதிர்கோடலும் இழந்த என்னை நான் விருந்தினர் கூட உபசரிக்க முடியாம போயிட்டனேன்னு தான் நான் வருத்தப்பட்டேங்கிறான். அப்போ விருந்தோம்பல்ங்கிறது எவ்வளவு நுட்பமான பண்பு பாருங்க. தமிழர்கள் எவ்வளவு சிறப்பா அதை கையாண்டு இருக்கிறார்கள் பாருங்க. அப்படிப்பட்ட விருந்தோம்பல் சங்க காலத்திலேருந்து நடந்துகிட்டு இருந்தது. அத மணிமேகலை ஆபுத்திரன் கையிலிருந்து அமுத சுரபியை வாங்கி பசித்தோர்க்கெல்லாம் உணவிட்டார். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆதிரை கதையை நினைவுபடுத்தினாங்க. அடுத்தது இன்னொன்னு கூட அவங்க சொன்னாங்க, வள்ளலாரை பின்பற்றி. வள்ளலார் வந்தவர்களுக்கெல்லாம் உணவிட்டு பசிப்பிணி போக்கி அவர்களுக்கு நல்ல அறிவை தந்தார், அறிவு வளர்த்த உளமுடைய சொற்பொழிவுகளை எல்லாம் மாற்றினார் அப்படின்லாம் சொல்றாங்க. ஆக மிகச்சிறந்த கருத்துக்களை எல்லாம் அந்த அணி சொன்னாங்க. இவங்க இன்னும் மாறா சொன்னாங்க, குடும்பம் எங்க இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இவங்க மாறா சொன்னாங்க. அவங்க அதுக்கு பதிலா சொன்னாங்க, கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைகளை கொலை செய்யற காலம் போய் இன்றைக்கு பெண் குழந்தை பிறந்தாலேயே மகாலட்சுமி தேவதையாக பிறந்திருக்கிறாள்னு எல்லாம் பாராட்டினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. சரி, இப்ப 2 அணியினுடைய கருத்துக்களையும் நான் சொல்லியிருக்கேன் ஓரளவு. இப்ப தீர்ப்புக்கு வரும். நான் முன்னாடி சொன்னது போல
பண்பாடுங்கிறது உயரிய குணங்கள் எல்லாம் நிரம்ப பெற்றது. பெற்றோரையும் பெரியோரையும் மதித்தல். இப்பெல்லாம் பெற்றோர் மதிக்கிறது எவ்வளவு பெரியது. தாத்தா பாட்டி இவங்களெல்லாம் மதிக்கிறோமா? நம்ம பெற்றோர்களை எப்படி போற்றணுங்கிறதுக்காக தான் மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்தை கூட கடைசியில வச்சாங்க. நாம் போற்றப்பட வேண்டிய ஒரு மூவர் பெற்றோர், தாய் தந்தை அப்புறம் ஆசிரியர். அவங்களெல்லாம் அப்படி போற்றணும். போற்றியவர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கிறார்கள். அப்படி நான் ஒரு உதாரணம் சொன்னா தெரியும். தாமஸ் ஆல்வா எடிசன் 1000க்கு மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சவர். அவர் எப்படி இருந்தா தெரியுமா? பெரிய தலை, சின்ன உடம்பு. முதல் நாள் ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அவரை மாலையில கொஞ்சம் அழுதுகிட்டே வந்தார் வீட்டுக்கு. பையில ஒரு கடிதாசி இருந்தது. எடுத்து பார்த்தா, இவன் ஒரு முட்டாள், இவனை இனிமேல் பள்ளிக்கு அனுப்ப வேணாம்னு எழுதியிருந்தது. இந்த அம்மா அவர்கிட்ட காட்டில் எடுத்து வச்சுக்கிட்டாங்க. எடுத்து வச்சுட்டு அதுல இருந்து பள்ளிக்கூடமே அனுப்பல. நல்ல அறிவார்ந்த நூல்களை எல்லாம் படிக்க கொடுத்தாங்க. சிறந்த புத்தகங்களை படித்து படித்து நல்ல கருத்துக்களை இவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. பிற்காலத்துல உலகத்திற்கே ஒளி வழங்கிய இந்த மின்சாரத்தை கண்டுபிடித்த, மின்சார பல்பை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனை அவங்க தாய் தான் போற்றி வளர்த்து அவர்களுக்கு இருக்கிற அறிவாற்றலை வெளிக்கு கொண்டு வந்தாங்க, வெளியில் கொண்டு வந்தாங்க. அப்போ மாதா பிதா குரு தெய்வம் எப்படி போற்ற வேண்டியது பாருங்க. அப்பாவுடைய நிலம் கூட ஒன்றும் சாதாரண இல்லைங்க. எவ்வளவெல்லாம் துன்பப்படுறார் அப்பா, வெளியில சொல்லிக்க மாட்டார் உங்ககிட்ட. ஆனா நம்ம அவரை மதிக்கிறது இல்லை. உனக்கு என்ன தெரியும், அப்பா படிக்காதவர்ன்றா போதும் இந்த குழந்தைகள் பண்ற கூத்து. அவரை மதிக்கிறது இல்லை. கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா தாய் இடுப்பில் வச்சிருப்பா குழந்தை, தந்தை தோல்ல தூக்கிட்டு போவார். இடுப்புல ஏன் தெரியுமா? அந்த குழந்தையினுடைய வயிறு தாயோட இடுப்புல அப்படி உடம்புல படும். குழந்தை பசியோடு இருக்கிறதா இல்லையான்னு அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. அதனாலதான் தாய்மார்கள் இடுப்புல குழந்தைய சுமந்தாங்க. தந்தை ஏன் தெரியுமா தோல்ல வச்சிருந்தாரு? நான் காணாத இந்த உலகத்தை, அறிவாற்றலை நீ காண வேண்டும் என்று குழந்தைகளுக்கு ஊட்டி வளர்ப்பதற்காக குழந்தைய தோல்ல சுமப்பான் தந்தை. அதனால்தான் எப்படியெல்லாம் குழந்தைகளை வளர்க்கிறார்கள், போற்றுகிறார்கள், அவர்களை எதிர்காலத்துக்கு வித்திடுகிறார்கள் எல்லாம் அந்த அணியில் ரொம்ப அழகா சொன்னாங்க. அப்புறம் பண்புன்னா எப்படி? பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல். பண்பு எல்லாம் ரொம்ப அழகா திருக்குறள் இதுல புறநானூற்று பாடல், பண்பெனப்படுவது பாடறிந்தொழுகல். திருவள்ளுவர் ரொம்ப அழகா சொன்ன பண்புடைமைன்னே ஒரு அதிகாரம். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண் புக்கு மாய்வது மண். பண்புடையவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதால் தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இல்லாவிட்டால் மண்ணில் புகுந்து அழிந்து விடும். பண்பாடு இல்லாவிட்டால் அறம் போலும் கூர்மையானவராக இருந்தாலும் அவர்கள் மனிதர் அல்ல, மரம் போல்வர்னு சொன்னான் திருவள்ளுவர். ரொம்ப காட்டமா சொன்னான். அறம் போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் மக்கட் பண்பில்லாதவர். தமிழன் பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு ரொம்ப போராடுவான் எப்பவுமே. பொங்கல் பண்டிகை கூட ஆண்டாண்டுதோறும் சிறப்பா கொண்டாடுறது எதுக்குன்னா அந்த பண்பாட்டை காப்பாற்றுவதற்கு தான். பண்பாட்டை அடியொற்றி தான் எல்லா வீடுகளிலும், ஏழைகள் வீடு பணக்கார வீடு இல்லை, எல்லா வீடுகளிலும் பொங்கல் பண்டிகை சிறப்பா கொண்டாடணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பத்தி இவங்க சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு வெறும் காளைக்காக எழுந்த போராட்டம் இல்லை. தான் வளர்த்த காளை உயிரிழந்தால் அதனை பொறுக்க முடியாமல் கட்டி அணைத்து கதறி கண்ணீர் சிந்துபவன் தமிழன். ஒரு கிடாவை இன்னொரு கிடாவை மோத விடுவான். வெற்றி பெற்ற கிடாவை இனப்பெருக்கத்திற்காகவும் தோற்ற கிடாவை கறிக்காகவும் பயன்படுத்திடுவான். 2 சேவலை சண்டையிட விடுவான். வெற்றி பெற்ற சேவலை இனப்பெருக்கத்திற்காகவும் தோற்று போன சேவலை கறிக்காகவும் பயன்படுத்துவான். ஏன் தெரியுமா? விலங்குகள் பறவைகளில் கூட வீரமும் வீரியமும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும் என்ற மிக உன்னதமான உயர்ந்த பண்பாட்டை கடைபிடித்தவன் தமிழகத்தை பத்தி சொன்னாங்க. 2-3 தடவை நட்டம் வந்தா வியாபாரி கடையை மூடிட்டு போயிடுவான் வேணான்னு. ஆனால் 20 தடவை 30 தடவை நட்டம் வந்தாலும் கூட, தொழில நட்டம் வந்தாலும் அதுக்காக விவசாயத்தை விட்டுடுறது இல்லை. இன்னும் விவசாயத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற அந்த விவசாயி பண்பாட்டை கட்டி காப்பாற்ற உலகத்துக்கே உணவு வழங்குகின்றனர் இல்லையா? ரொம்ப அழகா அதை பத்தி எல்லாம் சொன்னாங்க. சேலை கட்டிய பெண்கள் இன்று பாவாடை தாவணியிலிருந்து சுடிதாருக்கு மாறி இருக்கலாம். ஆனால் அன்று வேட்டி கட்டிய ஆண்கள் இன்று பேண்ட்டுக்கும் ஜீன்ஸுக்கும் மாறி இருக்கலாம். ஆனால் அமெரிக்காவினுடைய மிக உயர்ந்த நீர்வீழ்ச்சியின் முகப்பில் நல்வரவு என்று எழுதியிருக்கிற தமிழ் வாசகத்தை யாரும் மறந்துவிட முடியாது. பண்பாட்டை அவங்க போற்றுகிறார்.
யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றனார் சொன்ன எல்லாம் நம்முடைய ஊர், எல்லாரும் நம்முடைய உறவினர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் கணியன் பூங்குன்றன் என்ற புறநானூற்று புலவன் சொன்ன பாடலை ஐநா சபையினுடைய முகப்பில் எழுதியிருக்கிறார்கள். அவையெல்லாம் இந்த உயர்ந்த தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு சான்று. நீங்க எல்லாம் திரைப்படம் நிறைய பாக்குறவங்க என் கூட பாட்டெல்லாம் கூட சொன்னாங்க. நான் அதை சொல்லன்னா உங்களுக்கு வருத்தமா போயிடும். விவேகம் படத்தில் கோட்டும் சூட்டும் போட்டு நடித்த அஜய்குமாருக்கு கிடைக்காத கைத்தட்டல் விசுவாசம் படத்தில் வேட்டி கட்டிய தூக்குதுறைக்கு கிடைத்தது என்றால் தமிழ் பண்பாட்டுக்கு கிடைத்தது. பாட்டெல்லாம் கூட பாடினாங்க. ஆலுமா டோலுமா ஐசாலக்கடி மாலுமா என்று பாடிய அஜித்தை ரசித்தவர்களை விட கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா என்று வேட்டி கட்டிய அஜித்தை ரசித்தவர்கள் அதிகம் என்பதை நாம் மறந்து. சினிமாவில் மட்டுமல்ல, அரசியல்ல கூட பண்பாடு இருக்கிறது. இன்றைக்கு லஞ்சம் வாங்கி ஊழல் என்று வழக்குகளில் சிக்கி தவிக்கின்ற அரசியல்வாதிகள் மத்தியில் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினரான 1,05,000 ரூபாய் ஊதியத்தை கூட கட்சி பணிக்கு கொடுத்துவிட்டு கட்சி கொடுக்கிற 11,250 ரூபாயை தன் சொந்த செலவுக்கு வைத்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறார்னு சொன்னா அவர் பண்பாட்டை எப்படி கட்டி காப்பாற்றுகிறார்னு நீங்க புரிஞ்சுக்கலாம். நான் அவர் பேர் சொல்ல வேணான்னு நினைக்கிறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. கந்தர்வக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் இன்னமும் அவர்களுடைய துணைவியார் 100 நாள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. அரசியல் கூட பண்பாட்டு காப்பாற்றப்பட்டு வருகிறது. மழை வெள்ளத்தில் சிக்கி தவித்த போது, அண்மையில பெரிய வெள்ளம் எல்லாம் வந்தது, சிக்கி தவித்த போது மார்பளவு நீரில் சென்று மக்களுக்கு உணவு கொடுத்த இளைஞர்களிடையே பண்பாடு இன்னும் வளர்கிறது என்று சொன்னால் நம்மால் அது மறுக்க முடியாது. தான் உயிரையும் பொருட்படுத்தது. மூளைச்சாவி அடைந்துட்டான் ஒரு குழந்தை, இறந்து போயிட்டான். 2 மருத்துவ தம்பதிகள், அவங்க தன்னுடைய பையன் இறந்து போயிட்டாங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவனுடைய உறுப்பை கொடுத்து 4-5 பேரை வாழ வைத்த அந்த மருத்துவ தம்பதி, அவருடைய புதல்வன் ஜிதேந்திரனுடைய பெற்றோர் பண்பாட்டினுடைய உச்சமாக இன்னும் வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் நமக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி. பண்பாடு இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. உறுப்பு தானத்தை பத்தி சொன்னாங்க. தன் உயிருக்கு வரும் ஆபத்தையும் பொருட்படுத்தாமல் அந்த உடல் உறுப்புகளை உரியவர்களிடம் உரிய காலத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் மிக அதிவேகமாக அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிச் சென்ற டிரைவர் ஓட்டுநருடைய செயல் கூட பண்பாட்டினுடைய உச்சம். பண்பாடு வளர்கிறது என்று சொன்னால் அது மறுக்க முடியும். அண்மையில பிரியா ரவிச்சந்திரன் ஒருத்தவங்களுக்கு ஐஏஎஸ், கன்ஃபர்ட் ஐஏஎஸ் கொடுத்தாங்க. அவங்க குரூப் 1 தேர்வில் எழுதி தீயணைப்பு துறையினுடைய முதல் பெண் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள். சூப்பர் உமன் அவரை பாராட்டினாங்க எல்லாரும். ஏன் தெரியுமா? கோவையில இணை ஆணையராக அவங்க பொறுப்பேற்றாங்க தீயணைப்பு துறையில. கட்டடம் ஒண்ணு இடிஞ்சு போச்சு. தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் உள்ளே சென்று, கூட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கல, உள்ளே சென்று ஏறக்குறைய 7-8 உயிர்களை துணிவோடு போராடி காப்பாற்றினாங்க. அவங்க அந்த தேர்வுக்கு குரூப் 1 தேர்வு எழுதி தீயணைப்பு துறைக்கு அவங்களுக்கு ஆணை கிடைச்ச உடனே என்ன தெரியுமா, 2 மாத கை குழந்தை. எல்லாரும் போவேணான்னு சொன்னாங்க. ஆனாலும் அவங்க அதெல்லாம் மறுத்துட்டு ரொம்ப கடுமையான பயிற்சி எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம சென்னையில சேப்பாக்கத்துல ஒரு பழமையான அரசு கட்டடத்துல தீ பிடிச்சது. தீ எங்க இருந்து வருதுன்னு தெரிஞ்சாதான் அங்க தீயை போய் அணைக்க முடியும். கூட வந்தவங்க எல்லாம் தயங்கினாங்க, ஏன்னா கடுமையான தீ எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. ஏறக்குறைய 70 தீயணைப்பு வீரர்கள், 15 தீயணைப்பு வாகனங்கள். தீயை அணைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இந்த அம்மையார் தான் உள்ளரை குதிச்சு போய் அந்த சமயத்துல மேற்கூரை இடிந்து விழுந்து அதிகமா காயம்பட்டாங்க. இந்த இடத்துல தான் தீ பரவுதுன்னு சொல்லி வந்திருந்த தீயணைப்பு வீரர்களை தீயை அணைக்க சொல்லி
கடுமையான காயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவங்களை அன்றைய முதல்வராக இருந்த ஜெயலலிதா போய் பார்த்து அவங்களுக்கு நலம் விசாரித்தாங்க. 2012 அவருக்கு அண்ணா விருது கிடைச்சது. 2013 வீரதீர செயலுக்கான குடியரசுத் தலைவர் பரிசு கிடைச்சது. அப்படியெல்லாம் பண்பாட்டினுடைய உச்சத்தை காப்பாற்றுகின்ற மிகப்பெரிய அதிகாரிகளும் இங்கே இருக்கிறார். அது மட்டும் இல்லாம நம் தேசத்தினுடைய எல்லையில் இந்த காலத்துலாம் உறைபனி, தேசத்தை காப்பாற்றுறதுங்கிறது, எல்லையை காப்பாற்றுறது பெரிய சவால். ஒரு வீரருக்கு உணவு போகணும்னா ஏறக்குறைய 12-20 வீரருடைய துணை தேவைப்படும். வெறும் காற்றுல மூச்சை எடுத்து சுவாசிக்க முடியாது. நாமெல்லாம் இங்கேயே சுவாசிக்கவே கட்டப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. வெறும் காற்றை மூச்சு இழுத்தா வெறும் இத நுரையீரல போய் பனி உறைஞ்சி நுரையீரல் வெடிச்சு செத்து போயிடுவாங்க. அவ்வளவு கொடும்பனி, -40 டிகிரி 30 டிகிரி. அங்கெல்லாம் இருந்து நாட்டை காப்பாற்றுகிற ராணுவ வீரர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாம் இன்றைக்கும் வீரத்தின் உச்சத்தோடு பண்பாட்டை காப்பாற்றி வருகிறார்கள், பண்பாட்டில் சிறந்து விளங்குகிறார்கள். ஆனால்தான் ஒரு புறநானூற்று புலவன் பாடினான், உண்டாலம்மை உலகம் தனக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயல்னர் உண்மையானே உண்டாலம்ம உலகம் அப்படின்னா. இந்த உலகம் ஏன் இன்னும் அழியாமல் இருக்கிறது என்று சொன்னால், தனக்கென முயலாமல் பிறர்க்கென வாழுகின்ற பண்பாட்டு காவலர்கள் இன்னும் இருப்பதால் தான் இந்த உலகம் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி, தமிழர் பண்பாடு சில நேரங்களில் இவர்கள் சொன்னது போல தேய்ந்து விட்டது போல தோன்றினாலும் அது வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது, வளர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் அதை அழியாமல் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இளம் தலைமுறையினர் ஆகிய எதிர்கால இந்தியாவை கட்டமைக்க போகிற உங்களுடைய கையில் இருக்கிறது. தமிழ் பண்பாட்டை காப்போம், தமிழ் பண்பாட்டை வளர்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த உள்ளங்களுக்கெல்லாம் நன்றி பாராட்டி இந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி ஐயா. தேன் தமிழ் சொல்லெடுத்து தேர்ந்திட்ட கருத்துகளால் எங்கள் சிந்தைக்கு வித்திட்டீர். மிக்க நன்றி ஐயா. பட்டிமன்ற வானில் விண்மீன்களாய் ஜொலித்துக் கொண்டிருக்கும் மாணவ மணிகள் எதிர்காலத்தில் தன்னிகரில்லா தன்னிலவாய் விளங்கிட அவர்களை வாழ்த்தி பரிசளிக்குமாறு ஐயாவை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். விழாவின் நிறைவாக நன்றியுரை. சங்கம் வளர்த்த தமிழ் மகளே சாகா வரம் பெற்றவளே, சங்கம் வளர்த்த தமிழ் மகளே சாகா வரம் பெற்றவளே, தித்திக்கும் தேன் தமிழ் போன்றவளே, திக்கெட்டும் தம் புகழ் பரப்பும் முத்தமிழ் தாழ்க்கு என் முதற்கண் வணக்கங்கள். முதலாவதாக தமிழர் போற்றும் இத்தமிழ் திருநாளில் இச்சிறப்பு மிகு பட்டிமன்றம் இனிமையாய் நடக்க இன்முகத்தோடு இசைவு வழங்கிய, தடைக்கல்லை படிக்கல்லாய் மாற்றி தன்னம்பிக்கையின் திறவுகோலாய் விளங்கும் எங்கள் கல்வி குழுமத்தின் நிறுவனர் ஐயா, அம்மா மற்றும் தாளாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் அகமகிழ்வான நன்றியை பெரிதாக்கிக் கொள்கிறோம். அடுத்து, இலக்கை நோக்கி பறக்கும் பறவையை போல, இலக்கை நோக்கி பறக்கும் பறவை போல எங்களுக்கு எப்போதும் சிறந்த வழிகாட்டியாக விடாமுயற்சியின் வெற்றி வடிவமாய் விளங்கும் எங்கள் கல்வி குழுமத்தின் தலைமை ஆலோசகர் ஐயா, இயக்குனர் அம்மா, கலை ஒருங்கிணைப்பாளர் அம்மா மற்றும் கல்வி ஒருங்கிணைப்பாளர் அம்மா மற்றும் அனைத்து முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து, விழாவின் நாடகருக்கு எதற்கும் ஒப்பில்லாதது ஆசான் பணி. உண்மையில் எதற்கும் ஒப்பில்லாதது ஆசான் பணி.
அந்த ஆசான் பணியில் அகவை காரணமாக ஓய்வு பெற்றாலும் தமிழின் புகைப்பரப்பும் பணியில் எனக்கு ஏது ஓய்வு? அகவை காரணமாக ஓய்வு பெற்றாலும் தமிழின் புகையை பரப்புவதில் எனக்கு ஏது ஓய்வு என்று நாங்கள் அழைத்த தருணமே அன்பின் நிமித்தமாக இவ்விவாத காலம் வந்து விவாதத்தை இனிமையாக மாற்றி எங்களை மகிழ்ச்சியில் திளைக்க செய்த நம் நடுவர் ஐயாவிற்கு எங்கள் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கலையற்ற கல்லை சிலையாக மாற்றி விலை பெற செய்யும். கலையற்ற கல்லை சிலையாக மாற்றி விலை பெற செய்யும் எங்களுடன் உறுதுணையாக இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள். அதே போல் இந்நிகழ்வு சிறப்பாக நடைபெற ஒலி அமைப்பு ஏற்படுத்தி அதை பதிவு செய்ய முக்கிய காரணமாக இருக்கும் சகோதரர் ராஜ் மற்றும் மேகநாதன் மற்றும் ஆனந்த் அவர்களுக்கும், அலுவலக ஊழியர்களான கவிதா, சரண்யம், திவ்யதர்சினி மற்றும் கனிமொழி மேம் அவர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள். இறுதியாக கற்பிக்கும் எங்கள் போதனைகளை நன்கு கற்று நாளைய சாதனைகளாக அமர்ந்திருக்கும் எங்கள் அன்பு நிறைந்த மாணவர்கள், நிச்சயம் நாளை மேம் சொல்லுவது போல அடுத்த முறை நீங்களாக வந்து எங்களுக்கு பெயர் கொடுத்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கு. ஏற்கனவே அங்கே இதுக்கு முன்பாக நடத்திய மாணவர்கள் யாரும் கூப்பிடல, ஒவ்வொருத்தர் மட்டும்தான் வந்திருக்காங்க. இந்த வாட்டி நாங்கள் யாரை கூப்பிடுறதுன்னு ரொம்ப தயங்கி இருந்தோம். எங்களுக்குள்ள சில குழப்பம் இருந்தது. ஏன்னா தேர்வு நேரம், ஆண்டு இறுதி தேர்வுகள் நெருங்கி கொண்டிருக்க வேளையிலே மாணவர்களை எவ்வாறு அழைப்பது, இந்த பட்டிமன்ற விவாதத்தை எவ்வாறு சிறப்பிக்க செய்வது என்ற குழம்பிய வேளையில் தாமாகவே முன்வந்து மலை உச்சியில் அருவியிலிருந்து கொட்டும் மலையுச்சிலிருந்து கொட்டும் அந்த அருவியை போல சொல்லு அருவியால் எங்களுக்கு திகைக்க செய்த என் மாணவர்கள் உண்மையிலே எங்களுக்கு வியப்பிற்கான காரணம்தான். அதிகபட்சமாக ஒரு 2 நாட்கள் இல்லை 3 நாட்கள் தான் இருந்திருக்கும் இவர்கள் பயிற்சி செய்த நேரம். ஆனால் இன்று எங்களை விழப்பில் ஆழ்த்தியுள்ளார்கள். மேடையை தட்டி தட்டி இவருடைய கைரேகை எல்லாம் பதிந்திருக்கிறது. ஆனால் கைரேகை அல்ல, ஆயுள் ரேகை உள்ளவரை இவர்கள் மூச்சு சிறப்பாக செயல்படும் என்பதை நான் பெருமையாக பேசிக்கொள்கிறேன். நிச்சயம் பேச்சுதான் இவர்களை மூச்சாக கொண்டு வாழ மாணவர்கள் இவர்களும் மட்டுமல்ல, உங்களில் பல பேர் உண்டு. அம்மா சொன்னது போல அடுத்த முறை நீங்களாகவே வந்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு தாமாக பெயர் கொடுக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதியாக இந்நிகழ்வை சிறப்பாக முடித்திட்ட பெயர் சொல்ல மறந்திருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்த அனைத்து நல்வுகளுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னோட மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Vishwaksena. It is not just an institution, it is an experience. For admission, contact Vishwaksena Vidya Vikas Matriculation Higher Secondary School 9566205555, Vishwaksena Global Senior Secondary School 87545-30170, Vishwaksena Arts and Science College for Women 8680-56635, Vishwaksena College of Education B.Ed 9440-58844, Polivakam, Tiruvallur, Vishwaksena Tiny Tots 85318-11111, Punga Nagar, Tiruvallur.